தருமபுரியில் நடைபெற்ற ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்வில் பேசும் பூங்காற்று திருமதி கவிதா ஜெபகர் அவர்கள் மனம் போல் வாழ்வு என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். மனம் போல வாழ்வு அப்படின்னு ஒரு தலைப்பு. வழக்கமாக இது நம்ம கிராமப்புறங்களில் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். மனசு போல வாழ்க்கை நடக்குங்க, எண்ணம் போல தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு அழகான வார்த்தை. ஏன்னா மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆனந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த மூணுமே ஒன்று தான் போல அப்படின்னு நினைப்போம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப இன்பமாக இருக்கேன், ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் அப்படிங்கிறது மூணுமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மூணுக்குமே வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. மகிழ்ச்சி அப்படின்னா நம்ம வெளிப்புற விஷயங்களால் அடைகிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது மகிழ்ச்சி. ஒரு தீபாவளி வருது, நமக்கு பிடிச்ச புடவை எடுக்கிறோம், பிடிச்ச ஒரு நகை வாங்குகிறோம், ஒரு பிடித்தமான பைக்கு, ஒரு காரு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அது மகிழ்ச்சி. அது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மாதம் ஒரு புடவை வாங்குவோம், அடுத்த மாதம் இது நல்லா இல்லை, நான் வேறு வாங்க போகிறேன் அப்படிம்பாங்க. பசங்க பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வாங்குவாங்க, அதுக்குள்ளே இது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு, நான் வேறு வாங்குகிறேன் அப்படிம்பாங்க. இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். இன்பம் அப்படிங்கிற வார்த்தை நம்மோட பழகுகிற மனிதர்கள் சார்ந்தது. நம்ம ரொம்ப நேசித்த ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ திருமணம் முடிச்சுக்கிட்டோன்னு வைங்க, அது ஒரு இன்பம். நமக்குன்னு குழந்தைகள் பிறப்பாங்க இல்லையா, எத்தனையோ குழந்தைகளை தூக்கி கொஞ்சினா கூட நமக்குன்னு பிறக்கிற நம்முடைய ரத்தத்தில் நம்முடைய ஜெராக்ஸா ஒரு ரோஜா பூ மாதிரி கையில் ஒரு குழந்தை கிடைக்குது இல்லையா, அதை தூக்கி கொஞ்சும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுக்கு இன்பம்னு பேர். தம்மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்று வள்ளுவர் சொன்னார். அவங்கள தீண்டுவது, அவங்களுடைய அந்த ஸ்பரிசம் படுவது, ரொம்ப உயிராக பழகிற ஒரு நண்பனை ஒரு ஆபத்து நேரத்தில் இறுக பற்றி கொள்வது, இதெல்லாம் ஒரு இன்பம். அதையும் தாண்டி ஆனந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உள்ளத்தால் அனுபவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான உணர்வு. இதெல்லாம் கடந்து இந்த பொருட்கள் நிலையானது இல்லை, இந்த உறவு நிலையானது இல்லை, இந்த நட்பு நிலையானது இல்லை, இது எல்லாத்துக்கும் மேலே ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அது மட்டும்தான் நிலைத்து நிற்கும், அது பரமாத்மாவோடு சேர வேண்டியது அப்படிங்கிற எல்லைக்கு என்னைக்கு நாம் போய் அதோட சேருவதற்கான முயற்சிகளை செய்கிறோம் இல்லையா, அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் எதில் கிடைக்கும்? ஆன்மீகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். எவ்வளவு பெரிய உன்னதமான தத்துவத்தை 2 வார்த்தையில் இந்த தர்மபுரிக்காரர்கள் ஆன்மீகத்தில் ஆனந்தம் அப்படின்னு போட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! ஆனந்தம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், ஆன்மீகங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஆனந்தத்தை அடைவதற்கு ஒரே கருவி ஆன்மீகம்தான் அப்படிங்கிறதும் எவ்வளோ பெரிய தத்துவம். அதை இவ்வளவு எளிதாக 2 வார்த்தையில் நீங்கள் பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய மாதம் நான் வரணுன்றத சவுந்தரும் சஞ்சீவியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் இந்த மாதம் வர்றீங்களா, இந்த மாதம் வர்றீங்களா அப்படின்னு. மணிகண்டன் அண்ணாலாம் 5 தடவை வந்திருக்கிறார். எனக்கே வருத்தமாக இருக்குது, நம்ம இப்போ தான் தடவை காலடி எடுத்து வச்சுருக்கோம், இன்னும் 4 தடவை நம்ம எப்போ வர்றது அப்படின்னு. தூரம் தான், ரொம்ப தூரம். ராஜபாளையத்திலேருந்து தருமபுரி ரொம்ப ரொம்ப தூரம். இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 20 வருஷம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்குது, ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அதற்காக நேரம் ஒதுக்கி போயிட்டு வந்துடலாம். இது ரொம்ப தூரம். அதுவும் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி உங்கள் தருமபுரி மாவட்டத்தை நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படி தான் நினச்சிட்ருக்குறோம். இது ஒரு பின்தங்கிய மாவட்டம், இந்த ஊரே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினப்போம், எங்கள் ஏரியாவில் நினைக்கிறது. ஆனால் தருமபுரி இவ்வளவு பக்குவமான இலக்கிய ரசனை மிகுந்த தமிழ் உணர்வு மிக்க ஊர் அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் மூலமாக இவ்வளோ பேர் உட்காந்து அருமையாக நிரூபிச்சிட்ருக்கிறீங்க. சொல்லவா வேணும், ஒரு தமிழுக்காக நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு நெல்லிக்கனியவே கொடுத்த அதியமானின் வழி வந்தவர்கள் நீங்கள் எல்லாரும். அப்போ தமிழுக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்க மாட்டிங்களா என்ன? அதனால் இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அதியமானின் வழி வந்த உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்போ இந்த மனசு தான் ஆன்மீகத்தை நோக்கி நம்ம கொண்டு போகிறதுக்கான ஒரு படி. இந்த மனசை நம்ம என்ன செய்யணும்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. மனசு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், வழிபாடு செய்ய வேண்டாம், எந்த கோவிலுக்கும் கூட நீங்கள் போக வேண்டாம். அப்போ இந்த மனதை செம்மைப்படுத்தி விட்டால் இது எல்லாமே நம்ம பக்கத்தில் சேர்ந்துடும். இப்போ இந்த மனதை எப்படி செம்மைப்படுத்துவது? இதுதானே காலங்காலமாக நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிற பெரிய கேள்வி. என்னென்னா இந்த மனசு தாங்க பெரிய பிரச்சனை. கவிமணி ஒரு பாட்டில் சொல்லுவார், உள்ளத்தின் உள்ளே நீ உணர்ந்தால் அதை ஆலயத்திலும் காண்பாயடி அப்படின்பார். ஆலயத்தில் உள்ளதை நீங்கள் உள்ளத்தில் உணர வேண்டாம், உள்ளத்தில் இருப்பது தான் ஆலயத்திலும் இருக்கிறது என்பதை உணர்வதற்கு என்று
ஒரு அறிவு வேணும், ஒரு பக்குவம் வேணும், அதை செம்மைப்படுத்துகிற ஒரு சூழல் வேணும். அதற்கு மனசு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மனசு அப்படிங்கிறது என்னது? யாராவது மனசை பார்த்துருக்குறீங்களா? என் மனசு முழுக்க நீ தான் இருக்கிற, என் மனசெல்லாம் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, அதெல்லாம் இருக்கட்டும். மனசு எங்கே இருக்குது? மனசு அப்படின்னோடனே நம்ம அழியாமல் இந்த இடத்துல கை வைக்கிறோம், இதயத்துக்கு பக்கம் கை வைக்கிறோம். மனசு, உள்ளம், இதயம், நெஞ்சம் எல்லாமே ஒன்று தான். அகம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். ஆனால் மனசு அப்படிங்கும் போது நம்ம இதயத்துக்கு பக்கத்தில் கை வைக்கிறோம். புத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் போது எங்கே கை வைப்போம்? அதுக்கு கொஞ்சம் புத்தி லூஸு, புத்தியே கிடையாது, அறிவே இல்லை. அப்போ அறிவுங்கிறது இங்கே ஏதோ இருக்குது போல். இதயம், மனசுங்கிறது இங்கே இருக்குது போல். இதயம் இருக்கிற இடத்துல மனதை நாம் உணர்கிறோம், அது ஒரு உணர்வு. இதயம் துடித்து கொண்டே இருப்பது மாதிரி இந்த மனசு இறைவனோடு சேருவதற்கு துடித்து கொண்டே இருக்கிறது. எப்படி இதயத்தின் துடிப்பை நம்ம ஒரு நாளும் உட்கார்ந்து கேட்பதில்லையோ, அது மாதிரி இந்த மனதின் துடிப்பை நம்ம கேட்குறதே இல்லை. வெளி பொருட்களால் உள்ளே போட்டு அடைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அதுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, அது இந்த பூமியில் வந்து சேர்ந்ததுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. கடுவெளி சித்தர் தான் ரொம்ப அழகாக பாடுவார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. நம்ம எதுக்கு இந்த பூமிக்கே வர்றோமா? அந்த உயிர் போய் கேட்குமா இறைவன்ட்ட? 4-6 மாதம் 10 மாதம் இறைவன்ட்ட போய் கேட்குமா, என்னை அனுப்பி விடுங்க, நான் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் அன்பாக இருந்து இந்த பக்தியை உணர்ந்து நான் உங்களையே தியானம் செய்து முக்தி அடைஞ்சு வர்றேன் அப்படின்னு வேண்டுமா. கடவுளும் சரின்னு அனுப்பி விடுவாராம். ஆனால் வந்த உடனே இந்த உடல் கிடைச்ச உடனே கிடைச்சிருச்சுடா ஒரு உடம்பு, ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு படிப்பு, ஒரு அழகு, ஒரு பணம் கிடைச்சிருச்சுன்னு போட்டு ஆட்டமாக ஆடி கடைசி அதை உணர்கிற சமயத்தில் அந்த பானை என்ன ஆயிரும்? உடஞ்சி போயிடும். திரும்ப அங்கே போய் இப்படியே இந்த உயிர் நிற்கும். இன்னும் ஒரு தடவை இது மாதிரி 84 லட்சம் பிறவி நம்ம எடுத்துருக்குறோம். ஒவ்வொரு தடவையும் இந்த பிறவியை மிஸ் பண்ணி சாரி இன்னும் ஒரு பிறவி கொடுங்க, நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கடவுள்கிட்ட. எத்தனை லட்சம்? 84 லட்சம் பிறவிகளை கடந்து தான் இந்த இடத்திலே நம்முடைய ஆன்மா ஒரு உடல் எடுத்து உட்கார்ந்து இருக்கிறது என்றால், இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்காகவே நம்ம நிறைய புண்ணியம் செய்திருக்கிறோம். ஆனந்தம் அமைப்பு உங்களை அழைத்தது என்பதோ நீங்கள் வரணும்னு நினச்சிங்கிறதோ இங்கே விஷயம் இல்லை. அங்கே ஒரு சக்தி தீர்மானம் செய்திருக்கிறது. இந்த இடத்துக்கு நீங்கள் அத்துணை பேரும் வந்து ஒன்றாக அமர வேண்டும் என்பது நம்ம ஏற்பாடு இல்லை, அவனுடைய ஏற்பாடு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இல்லைன்னா எல்லாரும் பிக் பாஸ் பார்க்க உட்காந்துருப்போம், சீரியல் பார்க்க உட்காந்துருப்போம், இல்லைன்னா எவ்வளவு வேலைகள் இருக்கிறது ஆண்களுக்கு. அவங்க பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்கலாம். ஆனால் அத்தனையும் ஒதுக்கி விட்டு இங்கே வந்து ஏன் உட்கார்ந்துருக்கிறோம் என்றால், ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒரு இறை சக்தி நம்ம இங்கே கொண்டு வந்து உட்கார்த்தி இருக்கிறது. வாய்த்தது நமக்கு இத்தோர் பிறவி மதித்திடுமீன் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னார். வாய்ச்சது கடைசியாக இப்படி ஒரு பிறவி கிடச்சிருச்சு, இது எப்படியாவது மதிங்க, இதை மதிக்காமல் அப்படியே விட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சி அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை நாம் பின்பற்றி இருக்கிறோமா அல்லது பின்பற்ற முடியாத அளவுக்கு நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தடை செய்கிறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொற்பொழிவில் ஓரளவு கலகலப்பாகவும், இப்படியே நீங்கள் பரிதாபமாக பார்க்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஓரளவு கலகலப்பாகவும் ஒரு வாழ்வியல் நடைமுறையோடையும் நம்ம கொஞ்சம் விஷயத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியாத எதையும் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறதில்லை. அதுவும் 78 மாதங்களாக நீங்கள் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்டிருக்கிறீங்கன்னா எங்கள் மக்கள் எல்லா கதையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க, எல்லா இலக்கியமும் பேசியிருப்பாங்க, எல்லா பாட்டும் ஒப்பிச்சிருப்பாங்க. அதை தாண்டி நான் வந்து புதுசாக ஒன்றும் சொல்ல போவதில்லை. இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு தெரிந்ததை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அப்போ இந்த மனசு அப்படிங்கிறது உணர்வு. மனசு இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம், அது ஒரு உணர்வு. என்ன உணர்வுனா எண்ணங்களின் தொகுப்பு தான் இந்த மனசு. இப்போ நான் என் பேர் இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே நம்ம எண்ணங்களின் தொகுப்பு. நான் காலையில் இருந்துச்சு இதை செய்ய போகிறேன், நான் இப்படியெல்லாம் இருப்பேன், இப்படியெல்லாம் இருந்தேன், இவங்க என்னை இப்படி சொன்னாங்கன்னு ஒன்றா ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா. இப்போ நான் பேசிக்கிட்டே இருந்தால் கூட சில பேருக்கு தான் அது காதில் விடும், ஆனால் சில பேருக்கு வேறு என்னமோ ஞாபகத்தில் இருக்கும். அதெல்லாம் எது சொல்லுது? மனசு சொல்லுது. அது எண்ணங்களின் தொகுப்பாக இந்த மனது நம்மளை ஒவ்வொரு பக்கமாக இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ இதையெல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்தி ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும். எண்ணங்கள் 2 வகையாக இருக்குது. ஒன்று நல்ல எண்ணங்கள், இன்னொன்று தீய எண்ணங்கள். நம்ம வெளியில் நல்லவங்க மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் எல்லாருக்குள்ளேயும் சில தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் ஓடிட்டே தான் இருக்குது. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வெளியில் நம்ம தோற்றத்தில் ரொம்ப நல்லவங்களாக இருப்போம், ரொம்ப நல்லா பேசுவோம், நல்ல விஷயங்களுக்காகவே நிற்கிற மாதிரி காட்டிக்குவோம்.
ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு மனசு கெட்டது செய்கிறதுக்கு, கெட்டது சொல்கிறது, பொறாமப்படுறது, பேராசைப்படுகிறது ஒன்று நின்றுக்கிட்டே இருக்கும். அதை எவ்வளோ தட்டி போட்டாலும் அது தலை காமிச்சிட்டே இருக்கும். அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இது யாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் நம்ம ரொம்ப பொத்தி பொத்தி வச்சுக்குவோம். அந்த அதிக பர்சன்டேஜ் தான் நம்ம நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கெட்டவன் அந்த வெளியில் காமிச்சிடறான், நல்லவன் காட்ட மாட்டான், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டு பேரும் ஒன்று தான். ரெண்டுமே நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. நல்ல எண்ணமும் நமக்குள்ளே தான் இருக்குது, தீய எண்ணமும் நமக்குள்ளே தான் இருக்குது. ஒரு பெரிய போர் வீரன் ஒருத்தன் ஒரு துறவிக்கிட்ட வந்தான். வந்து நீங்கள் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவருன்றாங்க, நிறைய வித்தை கற்றுக்கிட்டவருங்கிறாங்க, உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லைன்றாங்க, எனக்கு சாத்தானையும் கடவுளையும் ஒரே நேரத்தில் காட்ட முடியுமா அப்படின்னா. சாத்தானையும் கடவுளையும் ஒரே நேரத்தில் காட்ட முடியுமா? ஆமாம், காட்ட முடியுமா அப்படின்னா உங்களை நல்ல துறவின்னு ஒத்துக்கிறேன். ஒரு அப்படியே பார்த்தாரு, முட்டாள், அறிவு கெட்டவனே, நீலாம் ஒரு போர் வீரனா, நீ சரியான கோழை, உனக்கெல்லாம் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு கோபமாக திட்ட ஆரம்பித்தோடனே உடை வாழை உருவி அவர் கழுத்துக்கிட்ட வச்சுட்டேன். செத்தடா நீ, இப்போ சொல்லு முட்டாள்னு. உடனே அவர் சொன்னார், இப்போ கண்ணாடியை பார், இதுதான் சாத்தான் அப்படின்னார். அவன் அப்படியே பதறிட்டான். அப்படியே உடை வாழை கீழே போட்டுட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டு, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ கண்ணாடியை பார், நீ தான் கடவுள். சாத்தான் என்பதும் கடவுள் என்பதும் வெளியில் எங்கேயுமே இல்லை, அது நம் இதயத்திற்குள் இருக்கிற உணர்வில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சாத்தானை வெளியில் காட்டப் போகிறீர்களா இல்லை கடவுளை வெளியில் காட்டப் போகிறீர்களா என்பது யார் கையில் இருக்கிறது? நம்ம கையில் தான் இருக்குது. கடவுளுடைய ஆட்சியிலையும் தேர்தல் உண்டுங்க. கடவுளுடைய ஆட்சியிலையும் தேர்தல் உண்டு. 3 ஓட்டு தான் செல்லுகிற ஓட்டு. ஒன்று கடவுளுடைய ஓட்டு, இன்னொன்று சாத்தானின் ஓட்டு, இன்னொன்று நம்ம ஓட்டு. கடவுள் ஓட்டு போடுவார். யாருக்கு போடுவார்? நமக்கு ஆதரவாக போடுவார். சாத்தான் நமக்கு எதிராக ஓட்டு போடுவான். இப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ எந்த ஓட்டு தெரியுமா நம்ம தலைவிதியை தீர்மானிக்கும்? 3ஆவதாக வச்சிருக்கிற நம்ம ஓட்டு தான் நம் தலைவிதியை தீர்மானிக்குமே தவிர வேற எதுவும் தீர்மானிக்காது. அப்போ நம்ம மனசு தான். கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்கிறாரு, அதுக்கு தீய எண்ணங்கள் நமக்கு ஆப்போசிட் நிற்கிது, நடுவில் நாம் நிற்கிறோம். எந்த பக்கம் போக வேண்டும் என்பதை நம்முடைய மனம்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றால் அந்த மனதை நாம் எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். லியோனார்டோ டா வின்சி அப்படின்னு இத்தாலியின் மிகச்சிறந்த ஓவியர். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மோனாலிசா ஓவியம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு புதிர் தான். அவங்க சிரிக்கிறாங்களா, சோகமாக இருக்காங்களா, இல்லை அழுகிறாங்களா, இது ஆனா பெண்ணா அப்படியே தெரியாத அளவுக்கு அந்த ஓவியம் வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. அதை வரைஞ்சவர் லியோனார்டோ டா வின்சி. அந்த 1495 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் 14ஆம் நூற்றாண்டில் அந்த இத்தாலியின் மன்னன் வந்து இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே ஓவியமாக வரையணும் அப்படின்னு இவரை கேட்டுக்கிறார். இவர் அதை வரைஞ்சிக்கிட்டே வரும்போது கடைசியாக த லாஸ்ட் சப்பர், கடைசி விருந்து அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நிறைய சர்ச்சுக்கு போனீங்கன்னா அது ரொம்ப அழகான ஒரு ஓவியம். லியோனார்டோ வரைஞ்சதுலேயே ரொம்ப சிறப்பான ஒரு ஓவியம். அதை வரைகிற பொறுப்பு இவருக்கு வந்துருச்சு. 12 சீடர்களோட இயேசு இருக்கிற அந்த உணவுக்காக உட்கார்ந்துருக்கிற ஒரு ஓவியத்தை வரையணும். அந்த வார்த்தையே நல்ல வார்த்தை இல்லை, கடைசி விருந்து, த லாஸ்ட் சப்பர். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். இன்றைக்கி நம்ம நைட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அது லாஸ்ட்டு சப்பராக கூட இருக்கலாம்ல. அடுத்த வேளை நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. த லாஸ்ட் சப்பர், கடைசி விருந்து. இயேசுநாதரை வரைகிறதுக்கு ஒரு அன்பு, கருணை, நேசம், பார்த்தாலே ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு முகத்தை தேடி தேடி அலைகிறார். ஒரு அழகான பாடகன், ஒரு இளைஞன் தெருவில் பார்க்குறாரு, இவன் தான் இயேசுநாதருக்கு சரியான ஆள் அப்படின்னு அவனை கூப்பிட்டு வச்சு அந்த மாடல் வரைஞ்சிடுறார். மற்ற சீடர்களை எல்லாம் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே அந்த வன்மம், குரோதம்லாம் நிறைஞ்சு இருக்கிற ஒரு கொடூரமான, கூடவே இருந்து குழி பறிக்கிற, பக்கத்திலே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்கிற ஒரு முகம்தான் யூதாஸுடைய முகம். 30 வெள்ளிக்கு காட்டி கொடுத்தார் இல்லையா, கூடவே இருந்து தானே காட்டி கொடுத்தார். அப்படி ஒரு முகத்தையும் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. மற்ற சீடர்களெல்லாம் வரைஞ்சாச்சு. 3 வருஷம் ஆச்சு யூதாஸை கண்டுபிடிக்கிறது. கடைசி வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சிறைச்சாலையிலிருந்து கடுமையான தண்டனை அனுபவிச்சுட்டு ஒரு கொடூரமான முகத்தோட ஒருத்தன் வெளியில் வர்றான், தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. அப்பா இவன் தான்ப்பா யூதாஸ் அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு படம் வரைகிறார். அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்பா சிரிக்கிற அப்படின்னு. உங்களுக்கு என்னை ஞாபகமே இல்லையா, உங்களுக்கு என்னை நினைவே இல்லையா? இல்லையாப்பா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவுக்கு மாடல் பார்த்தீங்க இல்லையா, அதுக்கு மாடலாக வந்தவனும் நான் தான், இன்னைக்கு யூதாஸ்க்கு மாடலாக வந்தவனும் நான் தான் இருக்கிறான். இது அவர் வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு குறிப்பாக இருக்கிறது. அப்படியே ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு போனாராம். 3 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவாக இருந்தவன் 3 வருஷத்துக்கு பின்னாடி என்னமா மாறி நிற்கிறான்?
யூதாஸாக மாறி நிற்கிறான். அப்போ இயேசுவும் நமக்குள்ளே தான் இருக்கிறார், யூதாஸும் நமக்குள்ளே தான் இருக்கிறார். இந்த 3 வருடத்தில் அவன் சேரக்கூடாத சகவாசத்தால், கோபத்தால் பல தவறுகளை செய்து, பல குற்றங்களை செய்து சிறைச்சாலை போகிற அளவுக்கு அவன் வாழ்க்கை மாறி இருக்குது. இப்போ ரெண்டுமே யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதை தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்க புலவன் ஒற்றை வார்த்தையில் சொன்னான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்கள் இதை அழுத்தமாக மனசில் பதிவு செஞ்சுக்கோங்க. நமக்கு என்ன தீமை நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம், நன்மை நடந்தாலும் நம்ம தான் காரணம். அப்படி இல்லை ரொம்ப பெஸ்ட்டு, ரெண்டுக்குமே கடவுள் தான் காரணம் தூக்கி போட்டிங்கன்னு வைங்களேன், நிம்மதியாக போயிட்டே இருக்கலாம். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. மாணிக்க வாசகர் கேட்டார் இல்லையா, எனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அது உன் பொறுப்பு தான், எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ உன் மேலே பழியை தூக்கி போட்டு நான் என் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன். அந்த மனப்பக்குவத்தை தான் வளர்த்து கொள்வதற்கு இந்த ஆன்மீகம் என்கின்ற அற்புதமான உணர்வு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஒரு சினிமாவில் தாங்க ஒரு அழகான வசனம் பார்த்தேன். எல்லார் மனசுக்குள்ளேயும் 2 நாய் இருக்கான். எல்லார் மனசுக்குள்ளேயும் 2 நாய் இருக்குது. ராஜபாளையத்துலேருந்து வந்துட்டு இதெல்லாம் பேசலாட்டி எப்படி? நான் வந்துட்டு போனேங்கிறத ஏதாவது ஒரு பதிவு செஞ்சுட்டு போகணும்ல, ஒரு சுவடு. எல்லார் மனசுக்குள்ளேயும் 2 நாய் இருக்குது. ஒன்று கருப்பு நாய், இன்னொன்று வெள்ளை நாய். கருப்பு நாய் என்ன அப்படின்னா வன்மம், குரோதம், பேராசை, பொறாமை, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடியது, இந்த குணங்கள் நிறைஞ்சது கருப்பு நாய். இது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று வெள்ளை நாய் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அன்பு, பாசம், காதல், சகிப்புத்தன்மை, மனித நேயம், இதெல்லாம் சேர்ந்தது வெள்ளை நாய். இது ரெண்டுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ ரெண்டுமே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எது வளரணும், எது சாகணும்? வெள்ளை நாய் வளரணும், கருப்பு நாய் சாகணும். இப்போ என்ன செஞ்சால் வெள்ளை நாய் வளரும், என்ன செஞ்சால் கருப்பு நாய் சாகும்? நாம ராஜபாளையத்துலேருந்து வந்து நீதாம்மா சொல்லணும். எந்த நாய் வாழும், எந்த நாய் சாகும் தெரியுமா? எந்த நாய்க்கு நாம் சாப்பாடு போடுறோமோ அந்த நாய் வாழும், எந்த நாய்க்கு நாம் பட்டினி போடுகிறோமோ அந்த நாய் சாகும். இப்போ உங்கள் மனசுகிட்ட கேளுங்க, எந்த நாய்க்கு நம்ம சாப்பாடு போட்டுட்ருக்குறோம்? அன்பு, பாசம், காதல், சகிப்புத்தன்மை, மனித நேயம், இதுக்கு சாப்பாடு போடுறோமா? பேராசை, பொறாமை, வஞ்சினம், வன்மம், குரோதம், ஏமாத்துற குணம், இதுக்கு நம்ம சோறு போடுறோமா? இந்த ரெண்டுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை பக்குவத்தை நோக்கி செல்லுகிறதா இல்லை பாதாளத்தை நோக்கி செல்லுகிறதா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். வெள்ளை நாயை வாழ வைக்கணும், கருப்பு நாயை சாக வைக்கணும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் நன்மையை நோக்கி போகணும், நல்ல சிந்தனைகளை நோக்கி போகணும். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் தியானம் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. இதை நீங்கள் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலையோ, வெளியில் போய் யாருடைய சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலையோ பிரயோஜனம் இல்லை. உங்கள் மனசுக்கிட்டு நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்கள் மனதை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நாய் வெள்ளை நாயா கருப்பு நாயான்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். இதை ஸ்கேன் எடுத்து பார்க்க முடியாது, இது எம்ஆர்ஐ எடுத்து பார்க்க முடியாது, யாரும் காதை வச்சு கேட்க முடியாது. அது நமக்கு தானே தெரியும். அதற்கு தான் நம்மை நாமே உணர்வதற்கான ஏற்பாடாக தியானம் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. அப்போ தியானம் செய்யும் போது மனசு ஒருநிலைப்படணும் இல்லையா? என்னைக்காவது ஒருநிலைப்பட்டிருக்கா? பட்டா தான் நம்ம ஈஸியாக தியானம் செஞ்சுருவோம்ல. தியானம்னு உக்காந்தா தான் நமக்கு எல்லா சிந்தனையும் உள்ளே ஓடி வந்து குப்பு குப்புன்னு உழுது. அப்போ அதை தாண்டி வரணும்னா அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காகத்தான் இறைவனின் திருநாமம் அப்படின்னு ஒன்று எழுத சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்தில் லாங் யகோ, ஹவுலாங் யகோ, நம்ம வீட்டில் ஒரு 40 பக்கம் நோட்டு இருக்கும், எல்லார்ட்டையும் இருக்கும். அது நம்ம வீட்டில் இருக்கிற அக்காட்ட அம்மாட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸ்ரீராமஜெயம் 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 எழுதிட்டே இருப்பாங்க. புதுசாக எழுதுவாங்க. படக்குன்னு பார்த்தா ராமராஜன்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு ராமராஜன் பேரை 108 தடவை எழுதியிருக்கா அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலாக ராமஜெயம்னு எழுதுவாங்க. ஏன் இப்படி எழுத வச்சாங்க? சைவத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க ஓம் நம சிவாய அப்படின்னு எழுதுவாங்க, ஓம் நமோ நாராயணாயன்னு எழுதுவாங்க. இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழா அப்போ 6 நாளும் 24 மணி நேரம் உட்காந்து சரவணபவன் ஒரு கோஷ்டி எழுதிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு எழுத வச்சாங்க? வேலை மனக்கிட்டா இருக்கிற 40 பக்கம் நோட்டெல்லாம் காலி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காகவா? ஏன் இதை திரும்ப திரும்ப எழுத சொல்கிறாங்க? குழந்தைகளை எழுத பழக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்றால் இதை சொல்ல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த இந்த நேர்மறை வார்த்தையை சொல்ல என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள் அப்படியே வெளியில் போக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பாட்டில் நிறைய கெட்டத்தை நல்லா கைத்தட்டுங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா, எனக்காகவே வந்திருக்காங்க. நல்லது உள்ளே போக போக கெட்டது என்ன ஆகும்? வெளியில் வந்து தான் ஆகணும். இப்போ இந்த பாட்டில் நிறைய கெட்ட தண்ணி இருக்குன்னு வைங்க,
இதனால் வெளியில் கவுத்த முடியாது. இப்போ மனசை கழுவி காயப்பட முடியுமாங்க? வீட்டை கழுவிடலாம், எல்லா பொருளையும் கழுவிடலாம். மனசை கழுவி நான் காய வச்சுட்டு வந்திருக்கிறேன், அது சுத்தமானவனே நான் எடுத்து மாட்டிக்குவேன்னு சொல்லவே முடியாது. இப்போ மனசை கழுவி காய வைக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த தீய எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த மோசமான தண்ணிக்கு உள்ள நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்களேன், மோசமான தண்ணி பூரா வெளியேறி நல்ல தண்ணியால் அது நிரப்பப்படும். அப்போ நல்ல சொற்களால், நல்ல அர்த்தம் நிறைந்த திருநாமங்களால் மனசை நீங்கள் நிறைக்க என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற தீய சிந்தனை, தீய எண்ணம், அடுத்தவங்களை கெடுக்கணும், இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டோமே, கடந்த காலத்தில் இப்படி இருந்தோமே, எதிர்காலத்தில் என்ன ஆக போகிறோமோ அப்படிங்கிற பதட்டம்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நிதானமான நிலைக்கு நம்ம வருவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எப்படியாவது இறைவனுடைய திருநாமத்தை எழுதுவதற்கும் ஜெபிப்பதற்கும் கற்றுக் கொடுத்து விடுங்கள். அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அர்த்தம் இருக்கோ இல்லையோ, கவலையே வேணாம். அவங்களுக்கு ஒரு பிடிச்ச சாமி பேர் இருக்கும்ல, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதோ ஒரு சாமியை பிடிக்கும், அந்த சாமி பேரை எழுத வச்சுருங்க. டெய்லி ஒரு 18 தடவை காலையில், சாயந்தரம் ஒரு 18 தடவை மட்டும் எழுத வைங்களேன். ஒரு மாதம் கழித்து கண்டிப்பாக அவங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் காண முடியும். அதுக்கு அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு பாழடைஞ்ச கோயில் இருக்குது. பாழடைஞ்ச கோவிலில் என்ன இருக்கும்? வௌவாலாக இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே தலைகீழ தொங்கிக்கிட்டே இருக்கும். இந்த வௌவாலை எத்தனை தடவை நீங்கள் விரட்டினாலும் போயிட்டு திரும்ப வந்து தொங்கும். ஒரு பெரிய கோவில் மணியை டங்கு அடிங்க, அந்த சத்தம் தருகிற அதிர்வில் அந்த வௌவால் எல்லாம் வெளியில் போயிடும். திரும்ப அந்த மணியை அடித்தோம்னா வௌவால் உள்ளே வரவே வராது. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் வௌவால் மாதிரி நம்மளை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இறைவனுடைய திருநாமம் என்கின்ற ஆலய மணியின் அதிர்வு எழும்போதெல்லாம் அந்த வௌவால் நம் இதயத்தை விட்டு வேகமாக வெளியேறிவிடும், திரும்ப உள்ள வராது. அதனால தான் திருநாமத்தை சொல்ல சொன்னாங்க, எழுத சொன்னாங்க, அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்க சொன்னாங்க. அதுவும் அதெல்லாம் எப்பேற்பட்ட திருநாமம்? ஸ்ரீராமஜெயம். இது நான் உங்களுக்கு சொன்னதா? நீங்கள் எங்கிட்ட இருந்து கேட்டதா? இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது? ராமாயணத்தில் சீதா பிராட்டி அனுமனுக்கு சொன்னது ஸ்ரீராமஜெயம். இது எப்போ நடந்தது ராமாயணம்? யாருக்கா தெரியுமா? அது ஏதோ ஒரு யுகத்தில் நடந்ததுங்கிறாங்க. ராமாயணம் 3 யுகத்துக்கு முன்னாடி நடந்தது. இது 4வது யுகம், கலியுகத்தில் இருக்கிறோன்றாங்க. இப்போ எத்தனையோ யுகத்துக்கு முன்னால் நடந்த ஒரு புராணத்திலிருந்து ஒரு வார்த்தை அப்படியே இன்னைக்கு வரைக்கும் நம்ம கைகளில் சேர்ந்துருக்குன்னா என்னங்க அர்த்தம்? போன வாரம் சொன்ன வார்த்தை நம்மளுக்கு மறந்து போயிடுச்சு. போன வாரம் நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொன்னேன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்க. மறந்துடுதுல. நேற்று சொன்ன வார்த்தை மறந்துடுதா? நேற்று கேட்ட வார்த்தை மறந்துடுதா? ஆனால் ஸ்ரீராமஜெயம் என்னைக்கும் சீதா பிராட்டி ஆஞ்சநேயருக்கு சொன்னது, ராமன் வெற்றியோடு வர வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்த அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய புழக்கத்தில் வந்திருக்கிறது என்றால் அதற்குள்ள எவ்வளவு இறை அருள் இருக்கணும், அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கணும், அது எவ்வளவு மந்திரத்தன்மை நிறைந்ததாக இருக்கணும். ஓம் நம சிவாய, இந்த மந்திரம் எப்போ யாரால சொல்லப்பட்டது? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட வந்துருச்சு இல்லையா? ஓம் நமோ நாராயணாய. ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒற்றை வார்த்தைக்காக தன் உயிரையே பணயம் வச்சிருக்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பி அவ்வளோ ஈஸியாவா சொல்லி கொடுத்தார் அந்த ஒரு வார்த்தையை. 30 நாள் நீ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, இப்படியே உட்காந்துருக்கணும். 18 நாளைக்கு முன்னால அவரால் தாங்க முடியலை. ஊர்க்காரங்கள்லாம் சொல்லி திட்டி அப்புறம் அந்த ஆசிரியர் அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்து, இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, என்னைய மாதிரியே வயசாகி கடைசி காலத்தில் உன்னைய மாதிரியே ஒருத்தன் வருவான், அவனுக்கு இவ்வளோ சோதனை வச்சு அப்புறம் சொல்லி கொடுனார். அவர் அதை கேட்டாரா? எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, ஏறிட்டார். பெருமாள் கோயில் உச்சியில் ஏறி நின்று எல்லாரும் வாங்க, மோட்சம் அடைவதற்கான மந்திரத்தை நான் கற்றுத்தருகிறேன். வாத்தியார் சொன்னார், இதை சொன்னால் நீ நரகத்துக்கு போவ தெரியும்ல, நான் ஒருவன் நரகத்துக்கு போவதால் இத்தனை பேர் மோட்சத்துக்கு போவார்கள் என்றால் இந்த மந்திரத்தை நிச்சயமாக நான் சொல்லித்தான் தீருவேன். ஓம் நமோ நாராயணாய. இந்த வார்த்தை இன்னைக்கு சர்வசாதாரணமாக இருக்குது. இது ஈஸியாக கிடைச்சதுனாலேயோ என்னவோ அதனுடைய வலிமை, அதனுடைய ஆற்றல், அதனுடைய வேல்யூ நமக்கு புரியாமல் போயிடுச்சு. நம்மளுக்கும் யாராவது ஒரு 18 நாள் நம்மளை பட்னி போட்டு தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி முட்டி போட்டு நடக்க வச்சு அப்புறம் இதை காதில் ஓதி இருந்தாங்கன்னா இதை நம்ம கண்டிப்பாக பின்பற்றி இருப்போம். இவ்வளவு எளிதாக அந்த மனிதர் சொன்னதுனால அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டோம் இல்லை? எவ்வளவு பெரிய சொத்துக்களை எல்லாம் நம்ம விட்டுருக்குறோம். நம்மளுடைய பதிகமாக இருக்கட்டும், நம்மளுடைய தேவாரம், திருவாசகம் எத்தனை காலத்தை கடந்து வந்திருக்கிறது. நோட் புஸ்தகத்தில் எழுதி கொடுத்தாங்க, ஓலைச்சுவடியில் எழுதுனது காலங்களை கடந்து 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 இன்னைக்கு நம்ம கைகளில் வந்திருக்கிறதுனா என்னங்க காரணம்? அதுக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது, அதற்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது. இதை நம்ம பாட வேண்டும் என்பதற்காகத்தானே இறைவன் நம் கைகளில் கொடுத்துருக்கிறான். அதை அப்படியே அம்போன்னு விட்டுட்டோம்னா இது இறைவனுக்கே செய்கிற துரோகம் இல்லையா? அப்போ இதை நம்ம மனசுக்கு புரிய வைக்கணும்.
இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, நிலையானது, நிரந்தரமானது இந்த ஆன்மீகம் என்பதை நம்ம மனதுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். அதை பக்குவப்படுத்தணும். இந்த ஆன்மீகம் என்ன தரும்? ஆன்மீகம் சரிங்க உட்காடுறோம், சாமி கும்பிட்றோம், மனசை பக்குவமாக வச்சுக்கிறோம். இந்த ஆன்மீக உணர்வு என்பது பதட்டம் இல்லாத ஒரு மனநிலையை தரும். ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, எந்த சூழ்நிலையிலும் அவங்க பதறவே மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் சரி, எந்த சூழல் வந்தாலும் சரி, அவங்க நிதானமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம படக்குன்னு பதறிடுவோம். யோகா கிளாஸ் போகிறதுக்கே சில பேர் பதறுவாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில் 5 மணிக்கு யோகா கிளாஸ்க்கு போனோம்னா நைட்டே எல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சிரு, அந்த ஷூ எடுத்து வச்சிரு, அந்த ஷாக்ஸை தொடச்சி வச்சிரு, அந்த மேட்டை எடுத்து வச்சிரு, பைக்கு சாவி எங்கே, இப்படியே பதறுவாங்க. இது நீங்கள் யோகா கிளாஸ்க்கே போக வேண்டாம். யோகா கிளாஸ் போகிறது மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் தானே. அதுக்கே வீட்டில் உள்ளவங்க நிம்மதியை பூரா கெடுத்து படுத்தி தான் சில பேர் போவாங்க. அப்போ அந்த மனப்பதட்டம் இல்லாத சூழ்நிலையை எது தரும்னா இந்த ஆன்மீகம் தரும். ஒருத்தர் காரில் டிரைவராக இருந்திருக்கிறார். அந்த கார் டிரைவர்கிட்ட ஒருத்தர் வாடகைக்கு கார் எடுத்து பக்கத்தில் ஏறி உட்காந்து ஏதோ ஒரு அவசர வேலையாக எங்கேயோ போகிறார். கார் போயிட்டே இருக்குது. 2-3 சிக்னலில் நின்று இப்போ தான் நம்ம ஊரில் டிராஃபிக் அதிகமாகிடுச்சுல, சிக்னலில் நின்று போகுது. இவர் பதட்டமாகறாரு. சரி, எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம், இந்த ஊர் மோசம், இந்த நாடு மோசம், திட்டிகிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல 3 நிமிஷம் சிக்னல் நின்றுச்சு. 3 நிமிஷம் கழிச்சு தான் வண்டியை நகட்ட முடியும். இவர் வண்டியை அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருக்கார் டிரைவர். இவர் அப்படியே பதட்டமாகிட்டே இருந்தவர். இவரை பார்த்தோன்னே ரொம்ப எரிச்சலாயிடுச்சு. நம்ம பதட்டமாக இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க அமைதியாக இருந்தால் நமக்கு ரொம்ப கோவம் வரும். பார்த்துருக்கீங்களா? எப்பயுமே அது ஒரு பெரிய விஷயம். உடனே இவரை கூப்பிட்டு, என்னையா நீ பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்க, நான் எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன். இல்லை சார், இந்த 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் தலைகீழ நின்னாலும் சரி, இல்லை காரை தூக்கி பறந்து போனாலும் சரி, 3 நிமிஷம் இல்லாமல் இதை நம்ம நகட்டவே முடியாது. நான் என்ன பண்ணிட்டேன் சார், ஒவ்வொரு 3 நிமிஷமும் இந்த சிக்னலில் நிற்கும்போது யாராவது என்னுடைய நண்பர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக அந்த 3 நிமிஷம் நான் பிரார்த்தனை பண்ணிக்குவேன். இதனால் எனக்கும் மனசு நிம்மதியாகுது, பதட்டம் இல்லாமே இருக்க முடியுது. இப்போ எந்த முட்டாளுக்காக வேண்டிக்கிட்டேன்? உங்களுக்காகத்தான் சார் வேண்டிக்கிட்டேன். நீங்கள் தான் சார் வந்ததுலேருந்து பதட்டமாக இருக்கிறீங்க. அப்போ ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், பதட்டம் இல்லாமல் நடக்கணும், உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். ஆன்மீகம் இதைத்தான் தரும். ஆன்மீகம் கோடி கோடியாக பணம் தரும், வீடு கட்டி தரும், அதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் பதட்டமாக இருக்கும்போது அவனுக்காகவும் பரிந்து பேசக்கூடிய இதயத்தை எது தரும் என்றால் இந்த ஆன்மீகம் தரும். ஒருத்தடைய சுவாமி சின்மயானந்தா டெல்லியிலேருந்து மும்பை போகிறார். ஏதோ ஒரு வேலையாக போகிறார். ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருக்கிறாரு. டெல்லியிலேருந்து மும்பைக்கு ஃப்ளைட் கிளம்பி போகுது. மும்பையில் இறங்குறதுக்கு முன்னாடி அங்கே கீழேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அங்கே பனி மூட்டமாக இருக்குது மும்பையில், அதனால் நீங்கள் திரும்ப டெல்லிக்கே போயிடுங்க, அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் இட்டுறாங்க. திரும்ப மும்பையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டு வந்து இறங்கின உடனே சொல்கிறாங்க, அங்கே பனிமூட்டம் சரியாக போச்சு, திரும்ப அந்த ஃப்ளைட்டு போகலாம், வழி விட்டாச்சு. திரும்ப கொண்டு போய் இறக்குறாங்க. இப்போ ஃப்ளைட்டில் உள்ள எல்லாருக்கும் செம்ம எரிச்சல், பயங்கர கோவம். டெல்லி டு மும்பை, மும்பை டு டெல்லி, திரும்ப டெல்லி டு மும்பை, இப்படி 3 தடவை அலக்கழிச்சிட்டாங்களே, இதெல்லாம் ஒரு ஃப்ளைட்டா? நம்மளே சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக தானே ஃப்ளைட்டை பிடிச்சோம் வச்சோம், எல்லாம் திட்டிக்கிட்டே இறங்குறாங்க. இவர் அப்படியே சந்தோஷமாக இறங்குறார். சின்மயானந்தா சீடர் ஒருத்தர் அவரை ரிசீவ் பண்ண வந்தவர் கேட்குறாரு, சுவாமிஜி ரொம்ப சிரமப்பட்டீங்களோ, அப்படி 3 தடவை அங்கே இங்கேயும் அலைஞ்சு? நீ வேற, ஒரே டிக்கெட்டில் நான் 3 தடவை பயணம் செய்திருக்கிறேன், இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னு இருக்கிறார். ஒரு டிக்கெட் தானே அவர் எடுத்தார், ஆனால் 3 தடவை போயிட்டு வந்தார் பாருங்க. இந்த அனுபவிக்கிற அந்த இக்கட்டான சூழலை கூட இன்பமயமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை எது தரும் என்றால் இந்த ஆன்மீக உணர்வு மட்டும்தான் தரும். யாரெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கிறோமோ அவங்க பதட்டப்படவே மாட்டாங்க. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேனேன்னு பட்டினத்தார் சொன்னார் இல்லையா, அந்த பரபரக்காத மனசு, பதட்டப்படாத ஒரு மனநிலையை பக்கத்தில் உள்ளவங்களுக்காகவும் சேர்ந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை எது கொடுக்கும் என்றால் இந்த ஆன்மீகம் கொடுக்கும். இந்த ஆன்மீக உணர்வோடு இருக்கிறவங்க எதையுமே கவனித்து பார்ப்பாங்க. கவனிக்கிறது அப்படின்றது ஒரு வார்த்தை, பார்க்கறதுன்னு ஒரு வார்த்தை. இப்போ ஆசிரியர்கள்லாம் பாடம் நடத்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இங்கே கவனி அப்படிம்பாங்க. ஏன்னா பார்க்கறது வேற, கவனிக்கிறதுங்கிறது வேற. பார்க்கறது என்ன, கண்களால் காண்பது பார்க்கிறது, மனசால காண்பது தான் கவனிக்கிறது. இப்போ மனசால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க தொடங்கி விட்டோம் என்றால் இந்த ஆன்மீக உணர்வு நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்து விடும். அதுக்கு என்ன வேணும்? ஆர்வம் வேணும், ஒரு ஆர்வம் வேணும், ஒரு அக்கறை வேணும், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். இப்போ ஒரு இடத்துக்கு வர்றோம், சாமி கும்பிட போகிறோம், இறைவனை தேடணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு ஆர்வம் வேணும். ஒரு சினிமா பார்க்க போகும்போது எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க, ஒரு புடவை எடுக்க போகும்போது எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க. அதையெல்லாம் தாண்டி நிறைந்து நிற்கக்கூடிய எல்லை இல்லாத சக்தியாகிய இறைவனை உணரப் போகிறோம்னா அதுக்குன்னு ஒரு ஆர்வம் வரணும்.
அந்த ஆர்வம் இருந்தால் தான் பார்த்ததிலிருந்து கடந்து நம்ம கவனித்தலுக்கு வருவோம். ஆனால் நமக்கு உலக விஷயத்தில் தான் ஆர்வம் அதிகம். ஒரு அம்மா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு கார் லேசாக அவங்கள தட்டிட்டு போயிடுச்சு, நம்ம விழுந்துட்டாங்க. உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு கார் என்னை அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படி. சரிம்மா, கார் வந்து என்ன கலரு? கவனிக்கலை. கார் நம்பரு? கவனிக்கலை. கார் என்ன மாடல்? கவனிக்கலை. ஏன்னா ஒன்றுமே தெரிலன்னா எப்படிமா அவங்க மேலே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட முடியும்? ஒன்றுமே நீங்கள் கவனிக்கலையா? சார் ஒன்று கவனிச்சேன் சார், அந்த காரை ஒரு லேடி தான் ஓட்டிகிட்டு போனாங்க. அவங்க மஞ்சள் கலரில் பட்டு சேலை கட்டியிருந்தாங்க, அழகு கலரில் பார்டர் வச்சுருந்தாங்க, லிப்ஸ்டிக் நிறைய போட்டிருந்தாங்க, பெரிய தொங்கட்டம் போட்டிருந்தாங்க சார். ஆமாம் சார் அப்படின்றது. எது முக்கியம்? கார் நம்பரு, கார் கலரு, கார் மாடல் முக்கியம். ஆனால் ஒரு செகண்டில் கடந்து போன உள்ளே உட்கார்ந்துருந்த அந்த லேடியை இவங்க உற்று கவனிச்சிருக்கிறாங்க. ஏன்? ஆர்வம் எங்கே இருக்குது? புடவையிலையும் உள்ளே உட்காந்துருக்கிற இன்னொரு பெண் மேலையும் அவங்க என்ன நகை அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுல தான் ஆர்வம் இருக்கிறதே தவிர நாம் எதை கவனிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு தொலைத்து விட்டு அழிந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பார்த்தலுக்கும் கவனித்தலுக்குமான வித்தியாசம். ஒரு நாள் மகா பெரியவர் அவருடைய ஆசிரமத்தில் இருக்கும்போது, மடத்தில் இருக்கும்போது, நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்கு வரையும் புகையுமா இருப்பாங்கல்ல. சில நாட்களில் அவர் வந்து மௌன விரதம் இருப்பார். இந்த மௌன விரதம் இருக்கிற காலகட்டங்களில் எப்படி ஒரு சூழல் வந்தாலும் மௌன விரதத்தை அவர் கலைக்கவே மாட்டார். அதில் ரொம்ப உறுதியாக இருப்பார். ஒரு முறை மௌன விரதத்தில் அன்னைக்கு இருக்கிறார். அன்னைக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்துட்டும் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசி மட்டும் இப்படி சைகையில் வழங்கிட்டு பழங்கள் விபூதி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். ஒரு பள்ளிக்கூட வேன் வந்து நிற்கிது. எல்லா பிள்ளைங்களையும் மிஸ் ரெண்டு பேராக கையை பிடிச்சி உள்ளே கூட்டு வர்றாங்க. அந்த பிள்ளைங்க பக்கத்தில் வந்த உடனே, என்ன குழந்தைகளா எப்படி இருக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கணும், நல்லா சாமி கும்பிடணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் திருநீர் பூசி ஒவ்வொருத்தங்களுக்கும் பழங்கள் கொடுக்குறார். சீடர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் கூட மௌன விரதத்தை கலைக்காத மகா பெரியவர் இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்காக எப்படி இதை கலைச்சார்? ஏன் சுவாமி மௌன விரதத்தை கலைச்சிட்டீங்க? டே, வந்தவங்களை நீ கவனிக்கலையா? அந்த பிள்ளைங்கள்லாம் பார்வையற்றோர் பள்ளியிலிருந்து வந்த பிள்ளைகள், அவங்க என்னைய பார்க்க முடியாது. அப்போ என் வார்த்தையின் மூலமாகத்தானே என்னை அவர்களால் உணர முடியும். அதனால மௌன விரதம் கடக்கட்டும், எனக்கு அந்த பிள்ளைகள் முக்கியம் அப்படின்னா. இப்போ பார்ப்பது வெறும் வெளித்தோற்றத்தின் மாயம், ஆனால் கவனித்தல் என்பது உள் உணர்வினை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய உயர்வான விஷயம். அப்போ அதை உணரணும் என்றால் நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த உணர்வை, இறை அருள் அப்படின்னு ஒன்று நம்மை தாண்டி இருக்கிறது என்பதை ஒரு ஆழமான நம்பிக்கையோடு உள்வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். இன்னொன்று, நம்ம மனசுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இப்போ நாங்கள் கூட பாருங்களேன், பேசின உடனே நல்ல பாயிண்ட் சொல்கிறோமோ இல்லையோ, நீங்கள்லாம் கைத்தட்டணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். இது வந்து எங்களுடைய ஒரு பெரிய குறை. ஏன்னா கைத்தட்டினா தான் ஏதோ நம்ம நல்லா பேசுகிறோம் நாங்களாம் நினச்சிக்குவோம். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னைக்காவது நம்ம வாழ்ந்துருக்கோமா? வீட்டில் பெண்கள் சமைக்கிறாங்க, நல்லா சமைக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா காப்படி சாம்பாரை நம்மளே சாப்பிட்டு பார்த்துறோமா இல்லையா? கூட்டும் சாப்பிட்டு பார்த்துறோம், உப்பு உரப்பு பார்க்குறோன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துறோம். அப்போ அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம்? ஏன்? இந்த மனசு வந்து நம்மளை ஒருத்தர் பாராட்டணும், நம்மளை கொண்டாடணும், நம்ம தான் சிறந்தவங்கன்னு சொல்லணும். இதுக்காக தான் நம்ம முக்கால்வாசி வாழ்கிறதே. ஏன் தீபாவளிக்கு புடவை எடுக்கணும்னு நினைக்கிறோம்? வீட்டில் இல்லாத புடவையா? வீரவை திறந்து அது காலில் வந்து உழுது, என்னைய கட்டிக்கோ உன்னையோ கட்டிக்கோ அப்படின்னு. ஆனால் ஏன் வாங்குறோம்னா, அதை கட்டிட்டு போகும்போது 4 பேர் பாராட்டணும். 4 பேர் இது எங்கே எடுத்த, எங்கே நீ ப்ளவுஸ் தைச்ச அப்படின்னு கேட்டால் ஒரு சந்தோஷம். ஆண்கள் வந்து ஒரு பைக்கு கார் வாங்குறாங்க அப்படின்னா அதை யாராவது ஒருத்தங்க கேட்கணும். அப்படின்னா அவங்க வந்து மனசு நிறைவடையும். இல்லை தொழிலில் எப்படி சார் நீங்கள் முன்னேறிட்டே போகிறீங்க சார், யூ ஆர் கிரேட் சார் அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் எனக்கு, ஆனால் மனசு அதை விரும்பும். இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. இந்த எதிர்பார்ப்புலேருந்து விலகிட்டோன்னு வைங்களேன், ஒரு படியை தாண்டின மாதிரி. இப்போ யாருக்காவது நல்லது செய்கிறோன்னு வைங்களேன், நம்ம என்ன நினைப்போம்? அதை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தனை படிக்க வச்சிட்டிங்கன்னு வைங்க, அவன் சாகுற வரைக்கும் நம்மளை சொல்லணும். இவங்க இல்லைனா நான் படிச்சிருக்க மாட்டேன், இவங்க இல்லைனா நான் வேலைக்கு போயிருக்க மாட்டேன், இவங்க இல்லைனா நான் வாழ்ந்திருக்கவே மாட்டேன். இது என்ன அல்ப புத்தி? இது எவ்வளோ அல்பத்தனமான புத்தி. உங்கள்கிட்ட கடவுள் கொடுத்துருக்குறான், அதில் கொஞ்சத்தான் நீங்கள் இன்னொருத்தனுக்கு கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இதுக்கு போய் ஓவராக நன்றி விசுவாசம் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஒரே சொல்லுவோம் தெரியுமா? இதுகளுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது. நாங்கள்லாம் இல்லைன்னா அவங்கெல்லாம் சோத்துக்கே கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கா இல்லையா? எங்கள் பட்டிமன்றத்தில் தான் ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவாங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுப்பட்டிருக்கீங்களா?
அதுக்கு இதுதான் உதாரணம். 4 பேர் 4 விதமாக பேசுகிறது. ஒரு இளைஞன் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவுக்கு நினைவு நாள் வருது, இறந்து சில வருடங்கள் ஆயிடுச்சு. அப்பாவுடைய நினைவு நாள் வருது. அவர் ஒன்றும் பெரிய அளவில் சம்பாதிக்கலை, ஆனால் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார். அதனால் அப்பாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு ஒரு 10 பேர், அப்பா வயசில் உள்ள ஒரு 10 பேருக்கு ஒரு விருந்து சாப்பாடு போட்டு ஒரு 101 ரூபாய் தட்சணை கொடுத்து அவருக்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு 10 பேரை வீட்டுக்கு அழைச்சிருக்கிறார். பூஜையெல்லாம் முடித்து 10 பேரையும் உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு நல்ல சாப்பாடு, ஸ்வீட்டு, பாயாசம், வடை எல்லாம் வச்சு அவங்கள சாப்பிட வச்சு 101 ரூபாய் தட்சணை கொடுத்து அவங்க காலை தொட்டு கும்பிட்டு வேட்டி சட்டையை கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடித்து ஒவ்வொருத்தங்களா வெளியில் வர்றாங்க. நம்மால் ஒருத்தர் அந்த தெரு முக்கில் நின்றுக்கிறார். ஒரு பேப்பர் பேனாவை இப்படி கையில் எடுத்து வச்சுக்கிறார். வர்றவங்ககிட்ட கேட்குறார், எங்கே விருந்துக்கா போயிட்டு இருந்தீங்க? ஆமாம். விருந்து எப்படி இருந்துச்சு? விருந்து பிச்சைக்கார பையன். ஏன் ஒரு ஸ்வீட்டு தான் வைப்பானா? 2 ஸ்வீட் வச்சா குறைஞ்சா போயிடுவான். பாயாசம் இப்படி கரண்டி ஊற்றுறான், பிச்சைக்கார பையன். கூட ஒரு கரண்டி ஊற்றினா குறைஞ்சா போயிடும். 101 ரூபா கொடுக்குறான். ஏன் அவன் வசதிக்கு 500 ரூபா கொடுக்கக்கூடாது? வேட்டி சட்டை ஏன் ஒரு துண்டு வச்சு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவான், பிச்சைக்காரன் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ இவர் எழுதிக்கிட்டார், விருந்து இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்காரன். அடுத்து ஒருத்தர் வர்றார், அந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு வர்றார். ஐயா விருந்துக்கா போயிட்டு வந்தீங்க? ஆமாம். விருந்து எப்படி இருந்துச்சு? இவர் ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க. இது மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. விருந்து எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. கூட 2 வடை வச்சுருக்கலாம், பரவாயில்ல. ஒரு வடை தான் வச்சாங்க. ஒரு 200 ரூபா கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல. 100 ரூபா தான் கொடுத்தாங்க. ஒரு பட்டு வேட்டி சட்டையாக கொடுத்துருக்கலாம், காட்டன் வேட்டி சட்டை தான் கொடுத்தாங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கேரக்டர் எல்லாரும் சொந்தக்காரங்களையும் இருப்பாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் செஞ்சா பரவாயில்ல, நல்லா தான் செஞ்சா பரவாயில்ல அப்படிம்பாங்க. இவங்களுக்கு நீங்கள் உலகத்தையே கொடுத்தாலும் அந்த செவ்வாய் கிரகத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல அப்படிம்பாங்க. ஐஸ்வர்யா ராயவே கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த திரிசாவையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம், பரவாயில்ல அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஜனங்கள் எல்லா குடும்பத்துலையும் இருக்கும். இவங்க கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல இப்படின்ட்டே போவாங்க. இப்போ இவர் எழுதிக்கிட்டார், விருந்து இஸ் ஈக்குவல் டு பரவாயில்லை. 3வது ஒருத்தர் வர்றார், அதே இடத்துல சாப்பிட்டுட்டு, சார் விருந்து எப்படி இருந்தது? மனுஷன் சார், புள்ளன் பெற்ற இப்படி பெறணும். இந்த காலத்தில் உயிரோடு இருக்கும் போதே பெற்ற தகப்பனை யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இவன் அப்பா இறந்தப்ப அப்பா வயசுலேயே உள்ள ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வேட்டி சட்டை, பரவாயில்ல சார் நல்ல பையன், மனிதன், புள்ளனா இப்படி ஒரு பிள்ளையை பெறணும், மனுஷன் அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் இப்போ விருந்து இஸ் ஈக்குவல் டு மனிதன். 4வதாக ஒருத்தர் வர்றார், அவர் அந்த தெரு பிச்சைக்காரர். அவரையும் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்காங்க. அவர் அப்படியே வர்றார், அந்த துணியெல்லாம் கையில் சுருட்டிக்கிட்டு 101 ரூபாயை திரும்ப எண்ணி பார்த்துக்கிட்டே வர்றார். ஐயா விருந்துக்கு போனீங்கல்ல? ஆமாம் ஆமாம். எப்படி இருந்துச்சு விருந்து? மனுஷனாங்க அவன், தெய்வங்க. இது வரைக்கும் யாரும் வீட்டு வாசலில் நிற்க கூட அனுமதிக்க மாட்டாங்க. என்னைய நடு வீட்டில் உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு அந்த அம்மா போதும் போதும் சொல்ல நெய் ஊற்றி 101 ரூபா கொடுத்து காலில் விழுந்தாங்கங்க. என் காலில் விழுந்து புது வேட்டி சட்டை, இது வரைக்கும் எல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ் தாங்க எனக்கு தருவாங்க, புது வேட்டி சட்டை கொடுத்தாங்க. இவன் மனுஷனே இல்லைங்க, நான் கும்பிடுற தெய்வமே இவர் தான் அப்படின்ட்டு போயிருக்கிறார். இப்போ விருந்து இஸ் ஈக்குவல் டு தெய்வம். ஒன்று தான் கொடுத்தாங்க, ஒரே விஷயந்தான் 10 பேருக்கு கொடுத்தாங்க. ஆனால் 4 பேர் 4 விதமாக எடுத்துக்கொண்டார்கள் இல்லையா? நாம் எப்பயுமே இவங்க இப்படி பாராட்டினாங்களே, இவங்க குறை சொன்னாங்களே, இவங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் இவங்க குறை தான் செய்கிறாங்க, இவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது. அந்த 10 பேரில் ஒருத்தன் நம்மளை தெய்வமாக நினைப்பான் இல்லையா? அதற்காகத்தான் மீதி 9 பேருக்கும் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை மனதில் ஆழமாக பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால் எந்த குறையும் வராது. செய்யணும்னு நினச்சிட்டோம், செஞ்சுருவோம். அவன் பாராட்டுறான், பாராட்டலை, மண்ணள்ளி தூத்திட்டு கூட போகிறான், அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் செஞ்சது யாருக்கு தெரியும்? மேலே ஒருத்தனுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒருவனுக்கு தெரிந்தால் போதும் என்கின்ற மனப்பக்குவம் என்றைக்கு நமக்கு வருகிறதோ அன்றைக்கு நம்ம எதுலேருந்து விலகி வருவோம்? நான் செஞ்சேன், இது என்னோடது அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து வெளியில் வருவோம். இந்த மும்மலம்னு சொல்கிறாங்கல்ல, ஆணவம் கண்மம் மாயை, அதில் ஆணவம் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வரணும்னா இந்த உணர்வு நமக்கு வரும். நான் செஞ்சேன், என்னோடதுலேருந்து நான் கொடுத்தேன் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா இறைவன் அவருடைய ஆணை கொடுக்கணும்னு தோணுது, கொடுக்குறேன், அவ்வளோதான். அவங்க பாராட்டினாலும் சரி, திட்டுனாலும் சரி, ஒன்றும் சொல்லாமல் போனாலும் சரி, அப்படிங்கிற ஒரு குணம் நமக்குள்ளே வளர வளர நான் என்கின்ற ஆணவம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போய்விடும். இதை தான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப தேவை. இந்த பக்குவம் தான் நமக்கு வேணும். ஆனால் நமக்குள்ள எல்லாமே ஒரு குணம் இருக்குது, சுயநலம் தான் நமக்கு இன்றைக்கி அதிகமாயிட்டே போகுது. நம்ம செஞ்சால் அது சரி, அடுத்தவங்க செஞ்சால் தவறு. என்றைக்கு அடுத்தவங்களையும் நம்மையும்
சமமாக பார்க்கிற ஒரு மனநிலை வருதோ அன்னைக்கு தான் இறைவனுக்கு பக்கத்தில் நம்மளால் போக முடியும். யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமாக ஒன்று சொல்கிறேன், நமக்கு நல்லதாக நடக்குதுங்க, நம்ம எதை தொட்டாலும் தொடங்குது, எது எல்லாமே நினச்சதெல்லாம் நடக்குது, நல்லதாக நடக்குது. இப்போ என்ன சொல்லுவோம்? கடவுள் கண்ணை திறந்துட்டாரு, இத்தனை வருஷம் நம்ம சாமி கும்பிட்டதுக்கு நல்ல பலன் கிடச்சிருச்சு, கடவுள் கண்ணை திறந்துட்டாரு, எல்லாமே நல்லதாக நடக்குது சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்போ நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத, நமக்கு போட்டியாக இருக்கிற நம்ம எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லதாக நடக்குதுன்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? கடவுளுக்கு கண்ணே கிடையாது, இவெல்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் ஒரு மனுஷி, இவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்குது பாரு, கடவுளுக்கெல்லாம் கண்ணே இல்லை, கடவுளே இல்லை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நமக்கு நல்லது நடந்தால் கடவுள் கண்ணை திறந்துட்டாராமா, அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்தால் கடவுள் கண்ணை மூடிக்கிட்டார் சொல்கிறோமா? இது நமக்கு குணம் தானே. இப்போ நமக்கு கெட்டதாக நடக்குதுன்னு வைங்களேன், சின்ன சின்ன தீமைகளாக நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பான், அதனால தான் நம்மளை சோதிக்கான், கடைசி நமக்கு நல்லது செய்வான், நம்மளை கைவிட மாட்டான் சொல்கிறோமா? கடவுள் நமக்கு துன்பத்தை கொடுத்தா என்ன அர்த்தம்? அவர் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இதே எடுத்த வீட்டுக்காரங்களுக்கு இதே மாதிரி துன்பமாக நடக்குதுன்னு வைங்க, இந்தா ஆடின ஆட்டத்துக்கு காட்டி கொடுத்துட்டோம்ல, என்ன வரத்து வந்தாங்க, இந்தா கடவுள் காட்டி கொடுத்துட்டார், செஞ்ச வினைக்கு தண்டனை கொடுத்துட்டார். இப்போ நமக்கு கெட்டது நடந்தால் சோதிச்சு பார்க்குறாரம்மா, டெஸ்ட் வைக்கிறாரு, அடுத்தவங்களுக்கு கெட்டது நடந்தால் தண்டனை கொடுக்குறாரு. நம்ம சொல்கிறோமா சொல்லலையா? உண்மை தானே, யதார்த்தம் சாதாரணமாக. இப்போ நம்ம வீட்டில் நைட்டு 12 மணிக்கு ஜல்னு ஒரு கொலு சத்தம் கேட்குதுன்னு வைங்க, என்ன உங்கள் வீட்டில் எப்படி சார் உங்களுக்கு தெரியாதா? எங்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது, ஒரு பெண் தெய்வம் குடி இருக்குது. எங்கள் மாமியாருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போச்சு, அது தெய்வமாக எங்கள் வீட்டில் தான் இருக்குது. அன்றைக்கி குடுகுடுப்பக்காரர் கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார், இந்த பெண் தெய்வத்தை கும்பிடுங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு. நான் வருஷம் அவங்கள நினச்சி ஒரு பட்டு சேலையெல்லாம் வச்சு படையெல்லாம் போட்டு அந்த பட்டு சேலையை நானே கட்டிக்கிடுவேன், அந்த பெண் தெய்வத்தை நாங்கள் வழிபாடு செய்கிறோம் சொல்லுவோம்ல, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இதே எதிர்த்த வீட்டில் நைட்டு சல்னு சத்தம் கேட்குதுன்னு வைங்க, அங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்குன்னா சொல்லுவோம் பேய் வீடு, சந்திரமுகி நடு வீட்டில் நின்று நச்சுன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, காஞ்சனா அப்பப்போ கிராஸ் பண்ணிட்டு போகுது, யாரும் அந்த வீட்டுக்கு போயிடாதீங்க, யாரும் அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்காதீங்க, யாரும் அந்த வீட்டை விலைக்கு வாங்கிடாதீங்க சொல்கிறோமா இல்லையா? இப்போ நமக்கு நடந்தால் ஒரு விதமான பார்வை, அடுத்தவங்களுக்கு நடந்தால் ஒரு விதமான பார்வை. இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் எப்படி இறைவனுக்கு பக்கத்தில் நம்ம போக முடியும்? இறைவனுடைய பார்வை எப்படியோ அதே மாதிரி நம்ம பார்வையை மாற்றினால் தானே இறைவனுக்கு பக்கத்தில் போக முடியும். இறைவன் என்னைக்காவது இப்படி 2 மாறுபட்ட பார்வையோடு தன் பிள்ளைகளை பார்த்துருக்கிறானா? எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்குறாங்க. நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னா எல்லாருமேலேயும் அவன் ஒரே மாதிரி தானே அன்பு செலுத்துகிறான். ஆனால் நம்ம அப்படி செலுத்தலையே, நாம் அந்த அன்பை திரும்ப செய்யலை இல்லையா? அப்புறம் எப்படி நம்ம மட்டும் கடவுள் பக்கத்தில் போக முடியும், அல்லது கடவுள் நமக்கு பக்கத்தில் வர முடியும்? அப்போ இந்த மனதை பக்குவப்படுத்தாத வரைக்கும் இது பெரிய துயரத்தை தான் நமக்கு மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அதனால அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க பையனுக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க, 2 தட்டில் சாப்பாடு கொண்டு வர்றாங்க. ஒரு தட்டுக்கு மேலே முட்டை இருக்குது, இன்னொரு தட்டில் உள்ள சாப்பாடு வெறும் சாப்பாடாக இருக்குது. உனக்கு 2ல் எது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பசங்க என்ன சொல்லுவாங்க? முட்டை உள்ள தட்டை அப்படி எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அம்மா முட்டை இல்லாத தட்டில் சாப்பிட்றாங்க. பிசைஞ்ச உடனே உள்ள 3 முட்டை இருக்குது அம்மாவுடைய தட்டில். ஆஹா ஏமாந்துட்டோமே அப்படின்னு அம்மாவே பார்க்குறான். நீ தானே அது வேணும்னு சொன்ன, அதே சாப்பிடு அப்படின்றாங்க. மறுநாள் மறுபடியும் இதே மாதிரி கொண்டு வர்றாங்க. ஒரு முட்டை ஒரு இதில் இருக்குது, ஒன்று முட்டை இல்லாமல் ஒன்று இருக்குது. இப்போ உனக்கு என்ன வேணும்? அவன் முட்டை இல்லாத தட்டை செலக்ட் பண்ணுறான். அதுக்குள்ளே 3 முட்டை இருக்குண்டான்னு நினச்சி கையை விட்டு பிசைஞ்சு பார்க்குறான், ஒன்றுமே இல்லை. அம்மா வச்சுருக்கிறதுல மறுபடியும் 3 முட்டை வெளியில் வருது. திரும்ப ஏமாந்துட்டே இருக்குமே. 3ஆவது நாள் அம்மா இதே மாதிரி ஒரு தட்டில் முட்டையோடு இருக்குது, ஒரு தட்டு வெறும் சாதத்தோடு இருக்குது. கொண்டு வந்து உனக்கு என்ன வேணுங்கிறாங்க. டக்குன்னு அந்த பிள்ளை சுதாரிச்சுட்டு சொல்கிறான், அம்மா இந்த வீட்டுக்காக நீ தான் உழைக்கிற, நீ தான் கஷ்டப்படுற, நான் உன் பிள்ளை, எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும், நீ உனக்கு என்ன வேணுமோ உனக்கு எது தேவையோ அதை வச்சுட்டு இன்னொன்று எனக்கு கூட, எனக்கு சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அம்மா உடனே முட்டை இல்லாத தட்டை அவன்கிட்ட கொடுக்குறாங்க. பிசைஞ்சு பார்க்குறான், உள்ள 2 முட்டையும் இருக்குது, அவனுக்கு பிடிச்ச சிக்கன் பீஸும் இருக்குது. இப்போ இந்த கதையை அந்த பொண்ணு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. எப்போது அடுத்தவர் நலனில் அக்கறை காட்ட ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது இறைவன் உங்களுக்கு 2 மடங்காக தர ஆரம்பிப்பான். அவ்வளோ பெரிய தத்துவம். நான் எனக்கு 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 அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டுட்டு இன்னொருத்தருக்கு
அடுத்தவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காமையே இறைவன் நீங்கள் நினைத்ததை 2 மடங்காக தருவான். இதுதான் மானுட அறம், இதுதான் இறைநெறி நமக்கு இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கிற ஒரு மாபெரும் செய்தி. இப்போ அடுத்தவர்களுக்கு செய்வதற்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கிருஷ்ணன் ஒரு நாள் இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறான். கோபிகை தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறாங்க, கிணத்துல தண்ணி இறைச்சிருக்கிறாங்க, பெரிய பானை. பானையில் தண்ணியை ஊற்றி ஊற்றி பார்க்குறாங்க, கஷ்டப்பட்டு நிறச்சி பானை நிறைஞ்சிருது. இப்போ தூக்கி இடுப்பில் வைக்கிறதுக்கு தூக்கி தூக்கி பார்க்குறாங்க, ரொம்ப கனமாக இருக்குது, அவனால் தூக்க முடியல. அந்த பக்கமாக அப்படியே கிருஷ்ணன் போகிறான். கிருஷ்ணா, இந்த பானை ரொம்ப பாரமாக இருக்குடா, கொஞ்சம் தூக்கி விட அப்படின்னு அவன் காதுலேயே வாங்காமல் போகிறான். கிருஷ்ணா, மணிவண்ணா, திருமாலே, பெருமாளே, கோவிந்தா, என்னென்னமோ சொன்னாங்க. அவன் கோவிந்தா கோவிந்தான்ட்டு போயிட்டான். இரு, நாளை பின்ன வீட்டுக்கு வருவே இல்லை, வெண்ணெய் வேணும், நெய் வேணும், உன்னை அப்பா கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களே கஷ்டப்பட்டு பானையை இடுப்பில் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வாசலில் கிருஷ்ணன் நிற்கிறான். இவங்க வந்தோடனே படக்குன்னு பானையை வாங்கி இறக்கி வச்சிருக்கிறான். இவங்களுக்கு செம கோவம். இப்போ உன்னைய கூப்பிட்டேனா, பானையை தூக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குன்னு உன்னைய கூப்பிட்டா அங்கே என்னன்னு கேட்காம போயிட்டு இப்போ ஏன்டா இறக்கி வச்ச, உன்னை இப்போ கூப்பிட்டேனா அப்படின்னாங்க. கிருஷ்ணன் சிரித்து கொண்டே ஒரு பதில் சொன்னான். நான் எப்போதுமே என் பக்தர்களின் பாரத்தை ஏற்றி வைக்கிற கடவுள் இல்லை, பக்தர்களின் பாரத்தை இறக்கி வைக்கிற கடவுள் என்று சொன்னான். என் இனிய பெரியோர்களே, என்றைக்கு நாம் அடுத்தவர்களுடைய பாரத்தை இறக்கி வைக்க தொடங்குகிறோமோ அன்றையிலிருந்து இறைவனுக்கு பக்கத்தில் போக ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அடுத்தவங்க பாரத்தை இறக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் கிருஷ்ணன், நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் இயேசு, நீங்கள் தான் அல்லாஹ். அதுதான் நமக்கு காலங்காலமாக இந்த ஆன்மீகம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு அழகான ஒரு ஹிந்தியில் ஒரு கதை, அது தமிழில் மொழிபெயர்த்திருந்தாங்க. ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணார், ரொம்ப நாள் ஆச்சு பூமிக்கு திருவிளையாடலாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப ஒரு திருவிளையாடலை போடுவோம், அந்த மனுஷங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் பண்ணுறார். ஒரு வயசான முதியவர் வேஷத்தில் ஊருக்கு வர்றார். ஒவ்வொரு கடையிலையா அப்படியே பரிதாபமாக நின்று, ஐயா சாப்பாடே இல்லையா, பசிக்குதியா அப்படின்னு. காலங்காத்தால் போனி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி பிச்சை எடுத்தேன்னா நான் என்னையா பண்ணுறது, போயா அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு எல்லாரும் அவரை திட்டி 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 அனுப்புகிறாங்க. கடைசி ஒரு படித்துறையில் ஒருத்தர் யாரோ கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு வேமா சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அவர் பக்கத்தில் போய் உட்காந்து இவர்கிட்டையாவது கேட்போம், ஒருத்தரும் சாப்பாடு தரமாட்டுறாங்கன்னு அவர் தோலை தட்டி, தம்பி அப்படின்ட்டுருக்காரு. அவர் திரும்பி என்ன அப்படின்ட்டுருக்கிறார். சாப்பிட்றீங்களா அப்படின்றார். வேற என்ன, சமைச்சிக்கிட்டா இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது. சாப்பாடா, எங்கிட்டயா கேட்குறீங்கன்னு. ஆமாப்பா, உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஏன்னா அந்த மனிதர் ஒரு தொழுநோயாளி, பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறார். என்கிட்ட தான் கேட்குறீங்களா, உங்ககிட்ட தான்ப்பா கேட்குறேன், உன்கிட்ட தானே சாப்பாடு இருக்குது, நீ தானே சாப்பிட்ற, ரொம்ப பசிக்குதுப்பா, கொடுப்பா. உடனே அந்த பாத்திரத்தோடு இவர் கொடுக்குறாரு. இவர் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கேயே உட்காந்துருங்க, உங்களுக்கு மதிய சாப்பாடு நான் எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பி போகிறார். இப்போ சிவபெருமான் யோசிக்கிறார், இத்தனை பேர் காசு உள்ளவங்க, வசதி உள்ளவங்க, நம்ம சாப்பாடு கேட்டப்போ கொடுக்கல, ஆனால் அவன் கையில் இருந்த சாப்பாடை நம்ம கொடுத்தான், அதனால் நம்ம யாருங்கிற உண்மையை அவனுக்கு சொல்லிட்டு போவோம், அவன் சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு அவர் காத்துக்கிட்டே இருந்தார். மத்தியானம் அவன் எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு 2 சப்பாத்தி தயார் பண்ணி கொண்டு வந்து, இருந்தாங்கய்யா இதுதான் கிடச்சிச்சு, இதை இப்போதைக்கு சாப்பிடுங்க. அவர் வாங்கி ஓரமாக வச்சுட்டு, நான் சப்பாத்தி சாப்பிட வரல, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லலாம், அதெல்லாம் பெற சொல்லலாம், நீங்கள் சப்பாத்தியை சாப்பிடுங்க, எனக்கு வேலை நிறையா இருக்குது, உங்களுக்கு நைட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணுறேன்னு போயிட்டான். என்னடா இது, இவன் பாட்டு காலையில் சாப்பாடு கொடுக்குறான், மத்தியானம் சப்பாத்தியை கொடுக்குறான், ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகனை நடத்தின மாதிரி நடத்திட்டு இருக்கிறானே. ஏற்கனவே உமாதேவிட்ட இருந்து 4 மெசேஜ் வந்துருச்சு, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்ட்டு. இவன் பாட்டுக்கு கதை பேசிக்கிட்டே இருக்கும். சரி, திரும்பி வரும்போது அவங்ககிட்ட எப்படியாவது அந்த உண்மையை சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கிறார். அவன் சாயந்தரமாக அலைஞ்சு களைச்சி ஒரு இட்லி கொண்டு வர்றான். இதுதாங்க இப்போ கிடச்சது, இதை சாப்பிட்டுக்கோங்க, நாளைக்கு காலையில் இங்கே பாரு, இங்கே உட்கார், நீ என்ன ஏதோ சரவண பவனில் அந்த மாதிரி ஒன்றுனா கொடுத்துட்டே இருக்கிற, நீ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதுக்காக நான் உட்காந்துருக்கல, உன்கிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்லணுங்கிறதுக்கு உட்காந்துருக்கேன், பக்கத்தில் வா, யார்ட்டையும் சொல்லிடாத, நான் யார் தெரியுமா அப்படின்ட்டுருக்கேன். யார் நீ? சிவபெருமான் தானே நீ அப்படின்ட்டுருக்கான். ஒரு பதறிட்டார். உடனே கண்ணாடி எடுத்து பார்த்துருக்காரு, மேக்கப் எதுவும் அழிஞ்சிருக்கான்ட்டு. மேக்கப் அழியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னாரு. காலையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். காலையிலேயே கண்டுபிடிச்சியா, எப்படா கண்டுபிடிச்ச? சாமி, நான் ஒரு தொழுநோயாளி, என் கையெல்லாம் அழுகி இருக்குது, அந்த கையால் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என் பொண்டாட்டி என்னைய துரத்தி 3 வருஷம் ஆச்சு, என் பிள்ளைங்க என் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க, நான் சோறு வச்சா நாய் கூட சாப்பிடாது, இந்த உலகமே என்னைய ஒரு மனுஷனா கூட மதிக்கலை, அந்த சாக்கடையில் ஊறுது பாருங்க புழு, அதுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு அந்த மனுஷங்க கிட்ட கிடையாது, அந்த அளவுக்கு என்னை ஒதுக்கி கேவலமாக தூக்கி ஓரமாக போட்டிருக்கிறாங்க. என் தோளில் கையை வச்சு
தம்பி சாப்பாடு கொடுப்பான்னு நான் கொடுத்த சோறை ஐயரவே இல்லாமல் அருவருப்பே இல்லாமல் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க பாருங்க, அப்பயே கண்டுபிடிச்சிட்டையா என்னை படைச்ச கடவுளை தவிர யாராலையும் இப்படி செய்ய முடியாது என்று அப்படின்னு அவன் சொன்னான். என் இனிய பெரியோர்களே, ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இந்த ஏழை பணக்காரன், அழகாக இருக்கிறவன் அசிங்கமாக இருக்கிறவன், படித்தவன் படிக்காதவன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அந்த சமயம் இந்த சமயம், இது எல்லாமே யாருக்கு? நமக்கு தான். இந்த வேறுபாடு, இந்த பாகுபாடு, இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாமே மனுஷங்களாகிய நமக்குத்தானே தவிர இறைவனுக்கு ஒருபோதும் கிடையாது. தான் படைத்த எல்லா ஜீவன்களும் அவனுக்கு ஒன்று தான், எல்லா உயிர்களும் அவனுக்கு ஒன்று தான், எல்லா பறவைகளும் அவனுக்கு ஒன்று தான். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? இறைவனின் பார்வையிலேயே இந்த உலகத்தை பார்த்தால் தானே நம்ம இறைவனின் பிள்ளையாக இருக்கிறோம். அப்போ ஒருத்தனை ஒதுக்குறோம், ஒருத்தனை கொண்டாடுறோம், ஒருத்தனை ஏற்றுக்கிறோம், ஒருத்தனை வேண்டான்னு சொல்கிறோம். ஏன் இத்தனை குழப்பங்கள்? ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? ஒரு அழகான கதை ஒன்று இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல, சரி அப்படிப்பட்ட கடவுள் எல்லாரையும் சமமாக படைச்சிருக்கலாம்ல. எல்லாரையும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி மூஞ்சி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு, எல்லாருக்கும் ஒரே பைக்கு, கார் மாற்றினா எல்லாருக்கும் ஒரே கார், எல்லாருக்கும் ஒரே படி, அப்படி படைச்சிருக்கலாம்ல. ஏன் ஏற்றத்தாழ்வோட படைச்சாரு? அதனால தான் நம்மளும் ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம். இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும்ல. இந்த கேள்விக்கு ஒரு அழகான பதிலை நான் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் பார்த்தேன். அவர் வாழ்க்கையில் ஒரு கதை ஒன்று வருது. நபிகள் நாயகத்தை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார். ஒரு தடவை ஒருத்தர் ஈச்சம்பழம் கொண்டு வர்றாரு, ஒரு கூடை நிறைய. அவர் கூடவே அக்பர் அலின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய உறவினர். அவருடைய நண்பர்கள் எப்பயும் கூட ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த கூட நிறைய ஈச்சம்பழம் வந்தவுடனே நபிகள் சொல்கிறாரு, அக்பர் இதை எல்லாருக்கும் பிரித்து கொடு அப்படிங்கிறார். உடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இல்லை இறைவன் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கவா அப்படின்னு. ஒரு யோசித்துட்டு நான் பிரித்து கொடுக்குற மாதிரியே கொடுத்துரு அப்படின்ட்டு போயிடுறாரு. இவர் எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டு கூடைய ஓரமாக வச்சிடுறார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து ஒருத்தங்க திராட்சை பழம் கொண்டு வர்றாங்க. ஒரு கூட நிறைய கொண்டு வந்து நபிகள்கிட்ட கொடுக்குறாங்க. நபிகள் அதை வாங்கி 2 சாப்பிட்டுட்டு இதை எல்லாருக்கும் பிரித்து கொடுங்க அப்படிங்கிறார். உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இறைவன் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுக்கவா? நான் கொடுக்குற மாதிரியே கூட அப்படின்ட்டு போயிடுறாரு. மறுபடியும் இவர் எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுக்குறார். இப்போ அந்த நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, இவர் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா இப்படி கொடுக்குறாரு, இறைவன் பிரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்தா அது எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தாலும் நடக்குமோ, ஏதாவது விசேஷமாக இருக்குமோன்னு அவங்களுக்கு நம்மளை மாதிரியே ஒரு ஆர்வம் இருக்குது. 3ஆவது தடவை யாரோ ஒருத்தங்க பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறார், இதை எல்லாருக்கும் பிரித்து கொடு, நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கவா இறைவன் கொடுக்குற? உடனே நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை இறைவன் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ், அப்படி கொடுக்க சொல்லுங்களேன், ஆசைப்படுறாங்கல்ல இறைவன் கொடுக்குற மாதிரி கொடு அப்படின்ட்டு போயிட்டார். உடனே இந்த மனிதர் என்ன பண்ணார், ஒருத்தருக்கு நிறையா, ஒருத்தருக்கு குறையா, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு ஒன்றுமே கொடுக்கல, இஷ்டத்துக்கு கொடுத்து கவுத்தி வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டார். இப்போ ஒன்றுமே கிடைக்காதவங்க இருப்பான் பாருங்க, அவன் 1 கிடைச்சவன் 2 கிடைச்சவன் நேராக நபிகள் நாயகத்தில் போய் அவர் தப்பாக பிரித்து கொடுத்துட்டாரு, அவனுக்கு 10 கொடுத்தாரு, இவனுக்கு 8, எனக்கு 1 கூட கொடுக்கல, இவனுக்காவது 1 கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நபிகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் தானே இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, இறைவன் இப்படித்தான் கொடுப்பார். இப்போ 10 அவனுக்கு கிடைச்சிச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதுல்ல. 10 கிடைக்கப்பட்டவனுக்கு என்ன தோணணும், ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒருத்தனுக்கு 1 தான் இருக்குது, ஒருத்தனுக்கு 2 தான் இருக்குது. அப்போ அந்த 10ல் 2 ஒரு இல்லாதவனுக்கும் 1 கிடைச்சவனுக்கு இன்னொன்னும் கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துருக்கணும் இல்லையா? இல்லாதவனுக்கு இருப்பவன் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம், அதை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்டார். ஏன் கொடுத்தாரு அவர், உன்ட்ட நான் 10 கொடுத்துருக்கேன், இதை நீ கரெக்டாக அடுத்தவனுக்கு கொடுக்குறியான்னு நான் திரும்ப வரும்போது செக் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறாரு. நமக்கு தான் கொடுத்துருக்காருன்னு வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, அங்கே கேள்வி கேட்பார், உன்ட்ட இவ்வளோ கொடுத்தேன்னப்பா, ஏன்ப்பா உன் தெருவில் ஒருத்தன் படிக்க வழி இல்லாமல் நின்னான்ல, அவனுக்காவது நீ ஒரு படிப்பையாவது கொடுத்துருக்கலாம்லப்பா. அந்த ஏழை பொண்ணு உன் வீட்டு வாசலில் நின்று பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு கேட்டுச்சே, ஒரு பவுன் கொடுத்துருக்கலாம்லப்பா, உனக்கு 300 பவுன் நான் கொடுத்தேன்ல அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறோம்ல, அப்போ கடவுள் கேள்வி கேட்பாருங்கிற நம்பிக்கை ஏன் இல்லை? துன்பத்தில் மட்டும்தான் நம்ம கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறோம். அதுதான் நம்ம பெரிய பிரச்சனை. இந்த மனசு என்ன சொல்லும் தெரியுமா, துன்பத்தில் மட்டும்தான் கடவுளை தேடும். நீ என்னெல்லாம் கைவிட்டுட்ட, நீ என்னை அம்போன்னு விட்டுட்ட, நான் உன்னை அப்படி கும்பிட்டேன் இப்படி கும்பிட்டேன். ஆனால் நல்லா இருக்கும் போது யாராவது கடவுளை தேடி இருக்கோமா? கடவுள் நினைப்பாது நமக்கு இருந்திருக்குதா? நம்ம சுகி சிவம் ஐயா தான் ஒரு புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு நடந்த சம்பவம் ஒன்றை பதிவு செஞ்சுருந்தார். அது யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரில, இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆர்த்தர் ஆஷ் அப்படின்னு ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர்,
அமெரிக்காவின் மிகச்சிறந்த பிளேயர். அமெரிக்காவில் அவர் பேரில் ஒரு பெரிய ஸ்டேடியமே இருக்குதான். உலகத்தின் விம்பிள்டன் சொல்லுவாங்கள்ல, உலகத்திலேயே டென்னிஸில் நம்பர் 1 பரிசு அதான் விம்பிள்டன் பரிசு கோப்பை வென்ற ஒரு வீரர் ஆர்த்தர் ஆஷ். அவ்வளோ பெரிய வீரர், அவ்வளோ பெரிய புகழுக்கும் பணத்துக்கும் சொந்தக்காரர், உலகமே கொண்டாடுகிற ஒரு டென்னிஸ் வீரர் அவர். திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னா புற்றுநோய் வந்துடுச்சு. திடீர்னு புற்றுநோய் வந்துடுச்சு. இப்போ நிருபர்கள்லாம் அப்படியே அதிர்ச்சியாகி அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஐயோ, நீங்கள் எவ்வளோ பெரிய வீரர், இந்த உலகத்துக்கே எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தீங்க, எவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்கிறீங்க, வெற்றியின் சிகரத்தில் நீங்கள் நிற்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு போய் புற்றுநோய் வந்துருச்சு, கடவுள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்துட்டானே, கடவுளுக்கு கண்ணே இல்லையா, கடவுள் ஏன் உங்களை இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த மனிதர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதில் நம்ம எல்லாருமே மனசில் அழுத்தமாக எழுதி வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பதில். அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. எங்க அந்த டென்னிஸ்னு ஒரு விளையாட்டு இருக்குல்ல, இதை உலகத்தில் கோடி பேர் பார்க்குறாங்க. உலகம் முழுக்க கோடி பேர் இந்த விளையாட்டை ரசித்து பார்க்குறாங்க. லட்சம் பேர் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. அவங்கவுங்க தெருவில், டென்னிஸ் கோர்ட்டில், ஸ்கூலில், காலேஜில், அவங்கவுங்க ஏரியாவில் லட்சத்துக்கு மேலே உள்ளவங்க இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. 1000 பேர் முறைப்படி இந்த போட்டிகளில் கலந்துக்கிறாங்க. ரொம்ப முறைப்படி கரெக்டாக விளையாண்டு போட்டிகளில் கலந்துக்கிறாங்க. அதில் 100 பேர் தான் உலக அளவில் நடக்கிற இந்த விம்பிள்டன் போட்டிக்கு கடைசி வரைக்கும் வர்றாங்க. அந்த கடைசி உள்ள நுழையிற வரைக்கும் வர்றாங்க. அதுலேயும் 4 பேர் தான் அந்த இறுதி சுற்று நடக்கும் பாருங்க, அந்த ஃபைனல் வரைக்கும் வர்றாங்க. அந்த செமி ஃபைனல் வரைக்கும் 4 பேர் தான் வர்றாங்க. அதுலேயும் 2 பேர் தான் இறுதி சுற்றுக்கு வர்றாங்க. அந்த 2 பேர்லேயும் ஒருத்தன் தான் விம்பிள்டன் பரிசு பெறுகிறான். அந்த ஒருத்தன் தான் நான். கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற, லட்சக்கணக்கான மக்கள் விளையாடுகிற, ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டி போடுகிற, நூற்றுக்கணக்கான மக்கள் எல்லை கோடு வரைக்கும் வருகிற, அதில் 4 பேர் கடைசி வரைக்கும் போராடுகிற, 2 பேர் இறுதியில் நின்று ஒருத்தன் ஜெயிக்கிறான். அந்த ஒருத்தன் தான் நான். அப்போ நான் கடவுள்கிட்ட போய் கேட்டேன்னா, உலகத்தில் இத்தனை கோடி பேர் பார்க்குற விளையாட்டை இத்தனை ஆயிரம் பேர் ஜெயிக்கணும்னு நினச்சி போட்டி போட்டு இத்தனை பேருக்கு இடையில நான் ஒருத்தன் ஜெயிச்சேனே, எனக்கு மட்டும் ஏன் வெற்றியை தந்த அப்படின்னு நான் கடவுள்கிட்ட என்னைக்கா போய் கேட்டேன்னா? கேட்கல. நான் ஜெயிச்ச போதெல்லாம் நான் கேட்கல. இப்போ எனக்கு ஒரு துன்பம் வந்த உடனே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்தேன்னு கடவுள்கிட்ட கேட்டா, என்னை போல் அயோக்கியன் இந்த உலகத்தில் யாராவது உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு கேள்வி, வெள்ளைக்காரராக இருந்தாலும் என்ன கேள்வி கேட்டிருக்கிறேன். நமக்கு நல்லது நடந்த போதெல்லாம் நம்ம யாராவது கடவுள்கிட்ட போய் சொன்னோமா? இல்லைங்க, தெருவில் எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கே வசதி இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ஏன் 3 வேளை சாப்பாடை கொடுத்த அப்படின்னு யாராவது போய் கேட்டோமா? எத்தனையோ பேர்னு வாடகை கூட கொடுக்க வழி இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ஏன் 4 வீடு கொடுத்த யாராவது கேட்டோமா? ஒவ்வொருத்தரும் இன்னும் 40 வயசாகியும் ஒரு வேலை கிடைக்காம, செட்டில் ஆகாமல், மாதம் மாதம் சம்பளத்துக்கு கை கட்டி யார் முன்னாடியே கூனி குறுகி நிற்கும்போது என்னைய மட்டும் ஏன் ஒரு முதலாளியாக வச்சிருக்கிற, 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அதிகாரத்தை எனக்கு ஏன் கொடுத்த யாராவது கடவுள்கிட்ட போய் கேட்டோமா? கேட்கல இல்லை. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் மட்டும் ஓடிடுறோம். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, என்னைய மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற, என்னைய மட்டும் ஏன் துன்பப்படுத்துகிற, கேட்குறோமா இல்லையா? அப்போ இந்த மனசு எப்படி இருக்கிறது? இன்பத்திலெல்லாம் கடவுளை தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு துன்பம் வரும்போது மட்டும் கடவுளின் மேல் குற்றம் சாட்டுகிறோம் என்றால் குறை இறைவனின் மேல் இல்லை, நம்முடைய மனசில்தான் இருக்கிறது என்பதை ஆழமாக உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அப்போ அந்த மனசை நீங்கள் அப்படியே ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மனசு நிறைவே அடையாது. ஒரு காலி பாத்திரம் மாதிரி. போன நிகழ்ச்சியில் சுகி ஐயா சொன்னார்ல, ஒரு அரசன் போடுற அந்த தங்க காசு அந்த மண்டை ஓடு வாங்கி கொண்டே இருக்கும். அது மாதிரி நம்ம எல்லாரும் மனசும் தான். இந்த பேராசைக்காரனின் மண்டை ஓடு எங்கேயும் இல்லை, நம்ம மனசு உள்ளதான் இருக்குது. என்ன கொடுத்தாலும் நிறையவே அடையாது. பார்த்துருக்கீங்களா? அடுத்தவங்களோட ஒப்பிட்டே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு மோசமான குணம் மனசுக்கு உண்டு. ஒருத்தர் ஊட்டியில் ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கிறார். வீடு வாங்கி கொஞ்சம் வருஷம் வாழ்கிறாரு. ரொம்ப போர் அடிச்சு போச்சு. வேறு ஒரு வீடு வாங்கி அங்கே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தரகரை கூப்பிட்டு, இந்த பாருங்க இந்த வீடை விற்றுருங்க, நான் வேறு வீடு மாற போகிறேன். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு அவர் அந்த டீட்டெயிலெலாம் எழுதிட்டு போயிட்டார். நம்ம நாளையிலேருந்து வேறு வீடு தேடுவோன்னு டெய்லி நியூஸ் பேப்பர் வரும்போதெல்லாம் வாங்கி பார்க்குறேன். நல்ல வீடு கிடைக்குதான்னு. 4வது நாள் நியூஸ் பேப்பரில் ஒரு அழகான செய்தி வந்திருக்கு. மலையடி வாரத்தில் மேகங்கள் கொஞ்சுகிற சூழலில் ஏரிக்கு மிக அருகில் பறவைகள் எல்லாம் வீட்டுக்குள் வந்து போகிற ஒரு அழகான சூழலில் ஒரு அருமையான மாளிகை பங்களா தயார் அப்படின்னு பார்த்தாரு. சார் வீடுனா இதைத்தான் வாங்கணும்ட்டு டக்குன்னு அந்த நம்பருக்கு ஃபோன் அடிச்சு, சார் இந்த இடத்துல இருந்து இன்னாரு பேசுகிறேன், இந்த வீடை எப்போ சார் பார்க்க வரலாம், இதை நான் விலைக்கு வாங்கணும்.
சாரி சார், அதை உங்களுக்கு விற்க முடியாது. ஏன் சார்? அது உங்கள் வீடு தான் சார், நான் தான் சார் அந்த தரகன் அப்படின்னு. அவர் வீடு தான், அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வீடு தான், அவருக்கு போர் அடிச்சு போச்சு. ஆனால் அதை தரகர் அதை பார்த்து என்னையா இப்படி ஒரு அழகான வீடுன்னு அவர் அதை ரசித்து செய்தியில் போட்ட உடனே தான் இவருக்கு தெரியுது, ஓ நம்ம வீடு இவ்வளோ அழகான வீடா அப்படின்னு. எந்த ஒரு பொருள் நம்மோடு இருக்கும்போது நமக்கு அதோடைய அருமை தெரியாது, அதோடைய சிறப்பு தெரியாது. அந்த பொருள் கையை விட்டு போகும் பார்த்தீங்களா, அப்போ தான் அதோடைய அருமை தெரியும். என்னைக்கு அந்த பொருளோ அந்த உறவோ அந்த நட்போ நம்மோடு இருக்கும்போதே அதன் அருமையை உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பிரச்சனையே அதுதான், இருக்கும்போது அதோடைய அருமையை விட்டுறது. தொலைஞ்ச பிறகு போயிடுச்சேன்னு புலம்புறது. இருக்கும்போதே அதை அனுபவிக்கிற, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்கிக்கணும். நம்ம இலக்கியங்கள்லாம் அதை தான் கற்றுக் கொடுக்குது. ராமாயணத்தில் ராவணன் யாரை கடத்திட்டு வர்றாரு? ஏங்க இப்படி இருக்கிறீங்க, நான் தான் தப்பா சொல்கிறேன்னா? ராவணன் யாரை கடத்திட்டு வர்றாரு? சீதையை கடத்திட்டு வந்துடுறாரா? எதுக்கு கடத்திட்டு வர்றாரு? சீதை மாதிரி அழகான ஒரு பொண்ணு உலகத்திலேயே கிடையாது, அதனால தான் கடத்திட்டு வந்துட்டார். அழகான ஒரு பொருள் நம்மகிட்ட தான் இருக்கணும் அப்படி. இப்போ இதை கண்டுபிடிக்க யார் வர்றாரு? சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சநேய சுவாமி வர்றார். ஆஞ்சநேயர் முன்ன பின்ன சீதையை பார்த்துருக்காரா? இலங்கைக்கு போயிருக்கிறாரா? போனது. இப்போ சீதையை பார்க்கணும், சீதை எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் தானே கண்டுபிடிக்க முடியும். இப்போ மாதிரி இருந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். சீதை இப்படி தான் இருப்பாங்கப்பா, எங்கள் கல்யாண ஃபோட்டோ இது அப்படின்னு ராமர் கொடுத்துருப்பார். இப்போ அந்த வசதி இல்லை. இப்போ ராமன் வந்து அடையாளம் சொல்கிறார். சீதை எப்படி இருப்பாங்கன்னா இப்படி சிரிப்பாங்க, இவ்வளோ கலராக இருப்பாங்க, இவ்வளோ அழகாக இருப்பாங்க, இப்படி குணமாக இருப்பாங்கன்னு அவர் சொல்ல சொல்ல அனுமன் மனசில் ஒரு ஓவியம் உருவாகுது. அப்போ சீதைனா இப்படி தான் இருப்பாங்கன்னு அவர் மனசுக்குள்ளே பதிவு செஞ்சுக்கிறாரா? இப்போ இந்த சீதையை தேடி அவர் இலங்கைக்கு போயிட்டார். போன உடனே ஒவ்வொரு அரண்மனையாக தேடுறார். ஒரு அரண்மனையில் வந்த உடனே அப்பாடா சீதையை கண்டுபிடிச்சிட்டேங்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? உள்ள யார் படுத்திருக்கிறா? ராவணன் மனைவி மண்டோதரி படுத்திருக்கிறாங்க. இவர் பார்த்த உடனே அப்பாடா சீதையை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த சீதை படுத்திருக்கிறாங்க. அடுத்த கணம் தான் யோசிக்கிறார், அது எப்படி சீதை பட்டுச்சேலை கட்டி பஞ்சு மெத்தையில் படுத்திருப்பாங்க, அப்போ இது சீதை கிடையாது, ஒருவேளை ராவணன் மனைவியாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தோணுச்சு? மண்டோதரியை பார்க்கும்போது சீதை மாதிரியே தான் அவங்க இருக்கிறாங்க, சீதை தான் அவங்க. சீதைக்கு இருந்த அதே குணநலன், அதே அழகு, அதே உயரம், அதே வெயிட்டு எல்லாமே இவங்களுக்கு இருக்கு. ஆனால் அவங்க மண்டோதரி. இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்க, ராவணன் வீட்டிலேயே ஏற்கனவே யார் இருக்கா? சீதை இருக்குது. ஆனால் அவர் யாரை போய் கடத்திட்டு வந்தார்? இன்னொருத்த மனைவியாக இருக்கக்கூடிய சீதையை தூக்கிட்டு வந்தார். இதுதான் நம்ம குழப்பம். நமக்கு இறைவன் கொடுத்ததே சீதை தான். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்? அவங்க மருமகன்னா நல்ல பொண்ணு, வந்தவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லும். நம்மளுக்கும் ஒன்று வாச்சிருக்கு சொல்கிறோமா இல்லையா? அவங்க மருமகன் வாங்க வாங்கன்னு மட்டும்தான் சொல்லும், சாப்பாடு போடாமல் துரத்தி கூட விட்டுருக்கோம். நம்மளுக்கு தெரியுமா? வெளி தோற்றத்தை வச்சு தான் நம்ம எடை போடுறோம். அந்த மனுஷன் எப்படிங்க ஓடி ஓடி உழைக்கிறாரு, இவர் இருக்கார் பாருங்க சோம்பேறி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மனுஷன் ஓடி ஓடி உழைச்சி மனைவியை மதிக்காமல் கூட இருப்பார். இவர் சோம்பேறியாக இருந்தால் கூட மனைவியை கொண்டாடுறவராக கூட இருப்பார். ஆனால் நமக்கு அடுத்தவங்க பொருள், அடுத்தவங்க கிட்ட இருக்கிற உறவு தான் பெருசு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த ஒப்பீடு இல்லை, அதுதான் பெரிய நம்முடைய குறை. நமக்குன்னு கிடைச்சதான் நம்மளோடது அப்படிங்கிற சிந்தனை வருகிற வரைக்கும் அல்லது வராத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாகவே வாழ முடியாது. அப்புறமா செருப்பு வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போயிருக்கிறாங்க. சும்மாவே பெண்கள் எல்லாத்தையும் உருட்டி போட்டு தானே எல்லாம் பார்ப்போம், திருப்தியே அடைய மாட்டோம். 68 செருப்பு அவன் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கான். குடோனில் இருக்கிறது, பக்கத்து கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு போட்டு நடந்து பார்த்துட்டு, நையா ஒரு செருப்பு கூட நல்லா இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கிளறி பார்த்துட்டு, இந்த சாண்டல் கலர் செப்பல் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எவ்வளவு? இதுக்கு நீ காசே தர வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்பா? இது தாம்மா நீ போட்டு வந்த, உன் செருப்பு தாம்மா, ஏமா என் உயிரை வாங்குற? 1000 செருப்பு புரட்டி போட்டாலும் நம்ம செருப்பு தான் நமக்கானது. புரிஞ்சிச்சா? நம்ம கூட இருக்கிற நம்ம செருப்பு தான் நமக்கு பொருத்தமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு செருப்புக்கு மேலே நம்ம ஆசைப்பட மாட்டோம். நமக்கான ஜோடி அதுதான், நமக்கான சொத்து அதுதான், நம்ம பிள்ளைங்க தான் நமக்கு விதிக்கப்பட்டது, இந்த கணவன் மனைவி தான் இந்த பிறவிக்கு விதிக்கப்பட்டது, இந்த வீடு தான், இந்த வாழ்க்கை தான், இந்த படிப்பு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளணும். இதுதான் என்னோடது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை குறைஞ்சி போயிடும். அதை ஏற்றுக்கொள்ளாமை தான் நம்மளை போட்டு பிச்சு 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 பிடுங்கிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அதை செஞ்சுருந்தோம்னா, ஒருவேளை இந்த படிப்பை படிச்சிருந்தோம்னா, ஒருவேளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா, ஒருவேளை இந்த தொழிலை கட்டியிருந்தோம்னா, அந்த ஏரியாவில் வீடு கட்டியிருந்தோம்னா, இந்த பைக்கு வாங்கியிருந்தோம்னா, இதெல்லாம் சோழிக்கே ஆகாது. எது உங்களோடதோ
அதுதான் உங்களுடையது அப்படிங்கிற மன நிறைவு என்றைக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் திருப்தியான வாழ்க்கை தொடங்கவே ஆரம்பிக்கும். தட்டலாம், தப்பு கிடையாது. கோயிலுக்கு போகிறோம், பிரசாதம் கொடுக்குறாங்க, திருநீர் குங்குமம் இதானமா கொடுக்குறாங்க. இது எவ்வளோ விலை இருக்கும்? அதுக்கு விலையே கிடையாது. அதனால தான் அது விலை மதிப்பு அற்றுது. அந்த திருநீர் குங்குமத்தை நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு பூசி விட்டு பூஜை அறையில் ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறோம் இல்லையா? ஏன் போட்டு வைக்கிறோம்? இந்த திருநீர் உலகத்தில் கிடைக்காத ஒரு பொருளாக, இந்த குங்குமம் ரொம்ப பெரிய அதிசயமாக நாளைக்கு போனாலும் கிடைக்கும். ஏன் நம்ம கையால் வாங்கினதை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறோம்? இது இறைவன் எனக்காக கொடுத்த பிரசாதம். இப்போ இறைவன் எனக்காக கொடுத்ததை நான் வீசி எறிவேனா? நான் போட்டு போய் பத்திரப்படுத்துவேன்ல. அப்போ இந்த குடும்பம் யார் கொடுத்தா? இந்த மனைவி யார் கொடுத்தா? இந்த கணவன் யார் கொடுத்தா? இந்த பிள்ளைகள் யார் கொடுத்தா? இந்த வாழ்க்கை யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்த பிரசாதம் தானே இது. இப்போ இறைவன் கொடுத்த பிரசாதத்தை நாம் எப்படி கொண்டாடி மகிழ்ந்து ஏற்று பத்திரப்படுத்துகிறோமோ அதுபோல இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை பிரசாதமாக நினைத்து ஏற்று மகிழ பழகி கொள்ள வேண்டும் என்பதுதான் மனம் போல வாழ்வு என்பதின் முதல் படி. அது முதல் ஏற்றுக்கணும். கம்பேர் பண்ணுற வேலையே வச்சுக்கிடக்கூடாது, ஒப்பீடே செய்யக்கூடாது. ஒரு ரோஜா பூவை மல்லிகை பூவோடு இல்லை இன்னொரு ரோஜா பூ கூட கூட ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு ரோஜா பூவுக்கும் ஒரு இயல்பு இருக்கும், ஒரு மனம் இருக்கும், ஒரு அழகு இருக்கும். அதையே இன்னொருவோட ஒப்பிட்டு பார்த்து அதை நீங்கள் ரசிக்கிறீங்க. உங்கள் கையில் கிடைச்ச ரோஜா அழகானது தான், அது மனமானது தான். நம்புங்க. அடுத்தவங்களோட வாங்கி வாங்கி மோந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த வாழ்க்கை திருப்திகரமானதாக இருக்கவே இருக்காது. ஒப்பீடு செய்கிறதுலேருந்து நாம் வெளியில் வரணும். வீட்டில் பிள்ளைகளே அப்படி தான் நடந்துக்குவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் கிராமத்தில் இருக்கிறாங்க. எப்பமா தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்களும் எப்பமா தான் அவங்க வீட்டுக்கு போவோம். அதனால எங்களுக்குள்ள சண்டையே வராது. எப்போயாவது தானே சந்திச்சுக்கிறோம், அதனால சண்டையே வராது, ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க நல்லா அந்த கேசரி நல்லா கிண்டுவாங்க. பொதுவாகவே நல்லா கிண்டுவாங்கன்னு வைங்களேன், கேசரி நல்லா கிண்டுவாங்க. அன்னைக்கு நான் கேசரி கிண்டுறேன் அப்படின்னு சொல்லி கிண்டுறாங்க. என் பொண்ணு ஹாலில் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கிறா. பையனுக்கு எப்பயுமே இந்த பாட்டிகள் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். அவங்க கூடவே அவன் அந்த கேசரிக்கு என்னென்ன தேவையோ நெய் எடுத்து கொடுக்குறது, முந்திரி பருப்பு எடுத்து கொடுக்குறது, ஏலக்காய் எடுத்து கொடுக்குறதெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கூட நின்று ஏதோ கதை பேசிக்கிட்டே கிண்டுறாங்க. நல்லா கிண்டுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நல்லா கிண்டுறாங்க. கிண்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூனு வச்சு இதை போய் அக்காட்ட கொடு அப்படின்னாங்க. இதை போய் அக்காட்ட கொடு. உடனே அவன் வாங்கிட்டு சொன்னான், அவளுக்கு மட்டும் இவ்வளவா அப்படின்னா. உடனே அவங்க பார்த்தாங்க, ஓ அப்படி நினைக்கிறியோ, அப்போ இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் இம்புடுத்தானா? புரியுதா உங்களுக்கு? இது அவளுக்கு கொடுத்துருன்னொன்னே அவளுக்கு மட்டும் இவ்வளவா அப்படின்னா, அப்போ நீயே வச்சுக்கணும், எனக்கு மட்டும் இம்புடுத்தானா அப்படிங்கிறான். இது அந்த குழந்தையின் குணம் மட்டும் இல்லை, நம்ம குணமும் இப்படித்தான். அடுத்தவங்ககிட்ட இருக்கிறது ஏதோ நிறைய மாதிரியும் நம்மகிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லாத மாதிரியும் நம்ம மனசு கற்பிதமாக புரிந்து கொள்கிறது. அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் என்ன கொடுக்கணுமோ அது சரியான அளவையில் தான் அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குழப்பத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். அந்த பேராசையிலிருந்து அந்த இது இது இதுன்னு பறந்துட்டே இருக்கிறோம் இல்லையா, அதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியில் வந்துடலாம். அந்த பேராசைங்கிற ஒரு மாயையில் சிக்கிட்டோன்னு வைங்க, ரொம்ப கஷ்டம், தப்பிக்கவே முடியாது. பேராசைங்கிற மாயை நம்மளை இழுத்து 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 போயிட்டே இருக்கும். தமிழில் இதுக்கு 2 வார்த்தை வச்சாங்க. ஒன்று அவா, அவானாலும் ஆசைன்னு தான் அர்த்தம், ஆசை அப்படின்னாலும் ஆசைன்னு தான் அர்த்தம். அவா அப்படிங்கிற வார்த்தையை விட ஆசைன்னு சொல்லி பழகணும்னு முன்னோர்கள் சொன்னாங்க. ஏன்னா அவா அப்படின்னா வா வா வான்னு வந்துக்கிட்டே இருக்குமா, ஆசை அப்படின்னு விட்டுறணுமா, விட்டுட்டா அதுலேருந்து வெளியில் வந்துடலாமா. ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்கிறார். ஒரு சாக்கடை ஓரமாக உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறார். அந்த நாட்டுடைய மன்னன் தேரில் வந்திருக்கிறான். ஐயா சொன்ன கதை மாதிரி இது வேறு கதை. தேரில் வந்துட்டுருக்கிறான். அந்த பிச்சைக்காரன் ஐயான்னு கையேந்தின உடனே ஒரு செப்பு காசை தூக்கி போட்டிருக்கிறான். இப்போ அவன் பிச்சைக்காரன் கேட்குறானேன்ட்டு அவன் பக்கத்தில் ஒரு சாக்கடை இருந்தது பாருங்க, அதுக்குள்ளே அந்த செப்பு காசு விழுந்துருச்சு. உடனே இவன் கையை உள்ளே விட்டு அதை தேடின உடனே இவருக்கு சங்கடமாச்சு. அதுலேருந்து கையை எடுப்பான், இந்தாப்பா வேற ஒரு செப்பு காசு தரேன், இன்னொரு செப்பு காசை கொடுத்துருக்குறாரு. அதை வாங்கி அவன் பாக்கெட்டில் போட்டுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ளே கையை விட்டுருக்கான். ஏன்னா அந்த காசு வேணும் அப்படின்ட்டு. ஏன்பா இப்படி இருந்தா வெள்ளி காசு வச்சுக்கோ அப்படின்னு வெள்ளி காசை தூக்கி போட்டிருக்காரு. அதையும் வாங்கி பாக்கெட்டில் போட்டு மறுபடியும் கையை உள்ள விட்டுருக்காரு. என்னடா நீ எல்லாம் மனுஷனாடா, அந்தாடா தங்க காசு வச்சுக்கோன்னு ஒரு 10 தங்க காசு அள்ளி அவன் முன்னாடி போட்டிருக்காரு. அவ்வளோத்தையும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ளே கையை விட்டுருக்கான். அடா பாவி, இத்தனை தங்க காசு, இத்தனை வெள்ளி காசு, இத்தனை செப்பு காசு கொடுத்த பிறகும் அந்த சாக்கடைக்குள்ளே கிடக்கிற ஒத்த காசுக்கு இந்த நாய் ஆசைப்படுதே அப்படின்னு. இங்கே வாடா, என்ன செஞ்சா நீ மனசு நிறைவ இல்லை, அந்த அதை பேசாத, உனக்கு என்ன கிடைச்சா சந்தோஷப்படுவேன் அந்த அப்படின்னு மாதிரி. என் ராஜ்யத்தில் பாதி உனக்கு தர்றேன்டா,
இந்த நாடு இன்னைக்கே 2ஆ பிரித்து உனக்கு பாதி ராஜ்யம் தர்றேன், இனிமையாவது நிம்மதியாக இரு. ஆனால் அந்த பாதி ராஜ்யத்தை இந்த சாக்கடை இருக்கிற ஏரியாவை சேர்த்துத்தாங்கன்றான். அவன் நொந்து போயிட்டார். பாதி ராஜ்யம் தந்தாலும் சாக்கடைக்குள்ளே விழுந்த அந்த ஒரு செப்பு காசு கூட நான் விடமாட்டேன். அந்த அல்பத்தனமான புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை தூரம் நம்ம வளர்ந்தாலும் நம்ம விட்டு போகவே போகாது. டக்குன்னு அதை உதறி தள்ளிடணும். அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோமா, இனிமேல் சின்ன சின்ன ஆசையிலேருந்து வெளியில் வந்துடணும். அதை இன்னொருத்தருக்கு டக்குன்னு கொடுக்க பழகணும். வீட்டில் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், பெண்கள்கிட்ட ஒரு குணம் இருக்குது தெரியுமா. ஒரு 10 பட்டு சேலை இல்லை ஒரு 50 பட்டு சேலை வச்சுருக்கோன்னு வைங்களேன், ரொம்ப பழசாக ஒரு பட்டு சேலை இருக்கும், ஒரு 10 பட்டு சேலை இருக்கும். வீட்டு ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒன்று நீ கட்டு, இல்லைன்னா வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடு, இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு கொடு. அதை நான் கெட்டுவேன். எப்போ கட்டுவேன், கட்டும் போது கட்டுவேன், உங்கள் வேலையை பாருங்கள். இப்படியே சொல்லி ஒரு நாள் அதை எடுத்து உதறி பாருங்கள், அப்படியே ஓட்ட ஓட்டையாக விழுந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா. அப்புறம் அதை பழைய பட்டு புடவைக்கு பாத்திரம்னு ஒருத்தர் வருவார் பாருங்க, அவர்கிட்ட 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் போடணும். இது நல்ல நிலைமையில் இருக்கும்போதே ஒருத்தங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா அவங்க கொண்டாடி இருப்பாங்களா மாட்டாங்களா. எத்தனை பொருள் வீட்டில் தேவையில்லாமல் 4-5 பருப்பு பாக்கெட்டு கிடைக்கும், எங்கேயாவது போன போய் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருப்பார். அப்போ அதை யார்ட்டையாவது ஒரு 2 பாக்கெட்டை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், மீதி உள்ளதையாவது காப்பாற்றலாம்ல. அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்து கடைசி அதை ஓப்பன் பண்ணும்போது வண்டு வச்சிருக்குமா இல்லையா. அதில் பெண்கள் நம்ம கொஞ்சம் கம்மி தான். அந்த குணம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இது போயிருமோ பறி போயிருமோ அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வாங்க. நீங்கள் கொடுக்க தான் உள்ளே வரும். இடம் இருந்தால் தானங்க உள்ளே வரும். இடமே இல்லாமல் நீங்கள் அடைச்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் எவ்வளவு வெளியே கொடுக்குறீங்களோ அதை விட சிறந்தது உள்ளே வருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். இப்போ நம்பிக்கையே இல்லை நம்மளுக்கு. நம்பி வெளியில் கொடுங்க, கடவுள் நம்பி உங்களுக்கு தருவார். அந்த மனசு வளர்த்துக்கணும், மனசை விசாலப்படுத்தணும். மனம் பக்குவமடைதல் அப்படிங்கிறது என்னது, மனசை விசாலப்படுத்தணும். யாருக்காவது ஒருத்தங்களுக்கு செஞ்சிட்டா அதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு செஞ்சீங்களே, இவங்களுக்கு செஞ்சீங்களே, இதை செஞ்சுருக்கணுமா, செஞ்சாச்சு விடுங்க, அவ்வளோதான். செய்ய வேண்டிய நேரம் இருந்தது, செஞ்சாச்சு, அவ்வளோதான். அதை தாண்டி வந்துடுங்க. ஒன்றை தொலைச்சிட்டா அதுலேயே நிற்காதீங்க. சில ஆண்கள் ஏதோ ஒரு தொழிலில் ஒரு நஷ்டம் வந்துடும், ஒரு தடவை நஷ்டம் வந்தால் அந்த படியிலேயே உட்காந்துருவாங்க. நஷ்டமாயிடுச்சு, அதை கடந்து வெளியில் வாங்க. நஷ்டத்தை தாண்டி வந்தால் தானே லாபத்தை அடைய முடியும். அதுலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் அதை தாண்டி வரக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்க்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலை இது நஷ்டமாகணும்னு விதிச்சிருக்கு, அதை தாண்டி அடுத்த படி எடுத்து வைப்போம், நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். இறைவன் நமக்கு ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலையை உருவாக்கி தருவான் என்கின்ற நம்பிக்கை முத நமக்கு வரணும். இந்த பேராசை, அந்த பொறாமையான சிந்தனை, இந்த மாதிரி சின்ன சின்ன குணங்களிலிருந்து வெளியே வர 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 இறைவனுடைய பேரருள் என்கின்ற பெரிய வாசலுக்குள்ள நம்மளால நுழைய முடியும். இப்போ சின்ன குணங்களை எல்லாம் தாண்டி கொண்டே வந்தால் பெரிய இடத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு நல்ல சூழல் வரும். அதற்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு கணித பேராசிரியர் அவர் மாணவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறார், நான் நிறைய ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டேன் தம்பி, நிறைய பார்த்துட்டேன், இந்த உலக வரலாறையே நான் பார்த்துட்டேன். ஒன்று தான், இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன்னு ஒருத்தர் இருப்பான்ல அவனும், உலகத்திலேயே ரொம்ப ஏழைன்னு ஒருத்தர் இருப்பான்ல அவனும் ஏதோ ஒரு புள்ளியில் சமம் அப்படிங்கிறார். உலகத்தில் பெரிய பணக்காரனும் ஒன்றுமே இல்லாத ஏழையும் ஏதோ ஒரு புள்ளியில் சமம் அப்படின்னோடனே மாணவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். சார், நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம மேத்ஸில் 0ன்னு ஒன்று இருக்குது, 0 ஒன்றுமே இல்லாதது, இன்ஃபினிட்டின்னு ஒன்று இருக்குது, அது எல்லையே இல்லாதது, முடிவே இல்லாதது, இன்ஃபினிட்டி. அது 2 சமம்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. 0வும் இன்ஃபினிட்டியும் எப்படி சார் சமமாகும், நீங்கள் சொல்கிறது அப்படித்தான் இருக்குது. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சரிப்பா உன் பாயிண்ட்டுக்கே வர்றேன். இப்போ அரிசின்னு ஒன்று இருக்குல்ல, அரிசியோடைய விட்டம் இவ்வளோதான் இருக்கும். இந்த அரிசியோடைய விட்டத்தை பூமியின் விட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, பூமி எவ்வளோ பெருசு, அதையும் அரிசியும் ஒப்பிட்டு பார்த்தா அரிசி 0, பூமி இன்ஃபினிட்டி. இந்த அரிசியோட ஒப்பிட்டா பூமி இன்ஃபினிட்டி. கரெக்டா? கரெக்ட். இப்போ பூமியோட சூரியனின் சுற்றளவு ஒப்பிட்டு பாரு, பூமி 0, சூரியனின் சுற்றளவு இன்ஃபினிட்டி. ஒரு இடத்துல இன்ஃபினிட்டியாக இருக்கிற பூமி இன்னொரு இடத்துல என்னவாயிடுது, 0 ஆகிடும் இல்லையா. அப்போ இன்ஃபினிட்டியாக இருக்கிறதும் 0வாக இருக்கிறதும் நீ எதை உன்னோடு ஒப்பிட்டு கொள்கிறாயோ அதில் தான் இருக்கிறதே தவிர உன்ட தனிப்பட்ட முறையில் இல்லை. நீங்கள் எதோடு ஒப்பிடுறீங்க? அப்போ அந்த வகையில் பார்த்தா உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரரை பணத்தோடு ஒப்பிட்டா இவன் ஏழை 0, அவர் இன்ஃபினிட்டி. ஆனால் அந்த ஏழை சொல்கிறான்னு வைங்க, 60 வயசு ஆயிடுச்சு, சார் நாளைக்கு செத்தா கூட நான் நிம்மதியாக சாவேன் சார், யார் வாழ்க்கையும் கெடுக்கலை, 1 ரூபா கூட அநியாயமாக சம்பாதிக்கலை,
யாரையும் ஏமாத்தலை, வரி ஏய்ப்பு செய்யலை, நேர்மையாக தான் இருந்திருக்கேன், பொய்யே பேசலை அப்படின்னு அந்த ஏழை சொல்கிறான். இது அந்த பணக்காரனை சொல்ல முடியுமா? உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் அதிகமாக சேர சேர நாம் சில தவறுகளை கடந்து வந்தால் தான் அதிக பணமே சேர்க்க முடியும். குறைஞ்ச அளவு கருப்பு பணமாவது வச்சுருந்துருப்போம், குறைஞ்ச அளவு சம்பாதிச்ச பணத்தை ஆடிட்டர் மூலமாக மறைக்கவாது செஞ்சுருப்போம். ஏதோ ஒரு தில்லுமுள்ளு செய்யாமல் கொஞ்சமாவது குறுக்கு பாதையில் போகாமல் அதிக அளவு பணத்தை யாராலையும் சம்பாதிக்க முடியாது. அப்போ அந்த பணக்காரன் இந்த ஏழை சொல்கிற வார்த்தையை சொல்ல முடியுமா? நான் நேர்மையாக தான் இருந்தேன் ஏழை சொல்லிடுறான். பணக்காரன் சொல்ல முடியுமா? இப்போ அந்த இடத்த நீங்கள் ஒப்பிடும்போது, நேர்மை என்ற அளவுகோலால் ஒப்பிடும்போது ஏழை இன்ஃபினிட்டி, பணக்காரரு 0. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக இருக்கிறோம், உயர்வாக இருக்கிறோம், நல்லவனாக இருக்கிறோம் என்பது எதில் இருக்கிறது? நீங்கள் எதோடு உங்கள் நல்ல குணங்களை ஒப்பிடுகிறீர்களோ அதோடு தான் உங்கள் உயர்வு இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ நல்லது வளரணும். நம்ம ஆரம்பத்தில் எடுத்த கருப்பு நாய் வெள்ளை நாய்க்கே அப்படியே கொண்டு போய் முடிச்சிருவோம் அந்த சொற்பொழிவு. இப்போ நல்லது வளரணும்னா என்ன செய்யணும்? நமக்கு நம்ம மனுஷங்க தான், நல்லதையே செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. சின்ன சின்ன தவறுகளை செய்து தான் நம்ம வர்றோம். அப்போ இந்த தவறுகள்லேருந்து வெளியில் வரணும்னா என்ன செய்யணும்? சின்ன சின்ன தப்பு செஞ்சுட்டோம் மேடம், இதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? இதுதான் ஒரு பூசணிக்காய் கதை ஒன்று நான் சொல்லி அது வாட்ஸ்அப்பில் எல்லாம் கொஞ்சம் வைரல் ஆச்சு. வேறு யாரும் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே அந்த கதையை சொல்லிட்டு போயிடுறேன். இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த முழு பூசணிக்காவை சோற்றில் மறைச்ச கதை அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்சிட்டாவ, முழு பூசணிக்காவை அவன் சோத்தில் மறைச்சிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய தப்பு செஞ்சு அதை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிட்டாங்க. அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய தப்பை யாருக்கும் தெரியாமல் பூசி மொழிகிட்டாங்க, அதுதான் அர்த்தம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு உண்மையிலேயே அர்த்தம் இது கிடையாதுன்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது படித்ததுக்கப்புறம் இதுதான் உண்மைங்கிற மாதிரி தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய ஜமீன்தார் இருக்கிறார். அவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய ஆள். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏழை விவசாயி ஒரு குடிசை போட்டிருக்கிறார். அந்த குடிசையில் ஒரு பூசணி கொடி படர விட்டுருக்கிறார். அதில் ஒரு பூசணிக்காய் நல்லா பெருசாக விளைஞ்சி இருக்குது. இந்த பணக்காரருக்கு பூசணிக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த பூசணிக்காவை பார்த்தோன்னே இவருக்கு உறுத்துது, சாப்பிடணும்னு ஆசை வருது. இப்போ இவர் என்ன செய்யலாம்? காசு கொடுத்து அந்த பூசணிக்காவை வாங்கலாம். இல்லைன்னா பூசணிக்காய் கொண்டு வந்து வீட்டில் போடுப்பா அப்படின்னு அவனே பயந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? யாருக்கும் தெரியாமல் நைட்டு ஒரு 12-1 மணிக்கு போய் பூசணிக்காவை திருடிட்டு வந்துடுறார். வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்றார். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்குமே தெரியாத செயல் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. யாருக்குமே தெரியாமல் இந்த செயலை செஞ்சுட்டே நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் செய்கிற செயல் 2 பேருக்கு தெரியும். ஒன்று செஞ்ச நம்ம, இன்னொன்று சிசிடிவியே இல்லாமல் ஒருத்தன் பார்த்துட்ருக்கான்ல அவன். ஒன்று எல்லா செயலுக்கும் 2 சாட்சி இருக்கும். ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. இந்த 2 பேருக்கு தெரியாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. இவர் என்ன பண்ணிட்டார்? யாரும் பார்க்கலன்னு நினச்சி பூசணிக்காவை சாம்பார் செஞ்சு சாப்பிட்டார். மறுநாள்ல இருந்து ஊருக்குள்ளே இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி செஞ்சோன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு, யார்கிட்டையும் சொல்லிடாத, உங்ககிட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க. 4 நாள் கழித்து இன்னொருத்தவங்க உங்ககிட்ட வந்து, யார்கிட்டையும் சொல்லிடாத, உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன்னு அதே விஷயத்த உங்ககிட்டயே சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்திலே நடந்திருக்கு, பார்த்துருக்கீங்களா? நம்ம சொந்த பந்தத்திட்ட ஒன்று சொல்லுங்கள், ஆல் இண்டியா ரேடியோவே இல்லாமல் அது பாட்டுக்கு உலகம் முழுக்க பரவிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இந்த பணக்காரர் பூசணிக்காய் திருடுனது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதும் இல்லாமல் அது பரவ ஆரம்பிச்சிருச்சு. யார் வீடுங்க? உங்கள் சித்தப்பா வீடா? சித்தப்பா வீடு தானே. அந்த பூசணிக்காய் திருடினார் இல்லைங்க, அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயில் தானேங்க. பூசணிக்காய் திருடினார் இல்லைங்க, அவங்க வீட்டு முக்கில் தாங்க அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. ஆமாங்க. அந்த டியூஷன் மிஸ் வீடுங்களாங்க, இந்த பூசணிக்காய் திருடினார் இல்லைங்க, அவர் வீட்டுக்கு எதிர்த்த சந்தில் போய் லெஃப்டில் திரும்பினா அந்த டியூஷன் டீச்சர் வீடு. அந்த ஆனந்தத்தில் ஆனந்தம் அமைப்பு தானேங்க, அந்த மண்டபம் தானே. அந்த பூசணிக்காய் திருடினார் இல்லைங்க, அங்கேருந்து வலது பக்கம் போய் இடது பக்கம் போய் ரைட்டில் திரும்பினீங்கன்னா அங்கே தான் இருக்குது. இப்படியே அவங்க வீடை வந்து பூசணிக்காய் திருடின வீடு, பூசணிக்காய் திருடின வீடுன்னு அச்சு குத்திட்டாங்க. அவர் எங்கேயாவது போனார்னா பூசணிக்காய் போகுது. இப்படியே சொல்லியிருக்காங்க. அவர் காலம் முடிஞ்சு 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை முடிஞ்சு 4வது தலைமுறையில் ஒருத்தர் லண்டனில் படிச்சுட்டு வர்றான். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் வாங்கிட்டு ஊருக்குள்ளே வர்றான். தம்பி யாருன்னு தெரியுதா? பூசணிக்காய் தம்பி அப்படின்னு இருக்காங்க. பூசணிக்காய் தம்பியா? எனக்கு பேர் அழகான பேரோ அழகா இல்லாத பேரோ தம்பி, உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பேரை நாங்கள் வச்சுருக்கோம். உங்கள் குடும்ப பேரே பூசணிக்காய்.
நீ வந்து பூசணிக்காய் தம்பி தான், காப்பி சாப்பிட்றியா அப்படின்னு இருக்காங்க. நான் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்கான். பூசணிக்காய் தம்பி வந்திருக்காரு, வழி விடுங்க அவர் போய் சாப்பிட கும்பிடட்டும். இப்படி போன இடத்துல எல்லாம் பூசணிக்காய் வந்திருக்காரு, பூசணிக்காய் தம்பி, பூசணிக்காய் குடும்பம். அவன் ரொம்ப நொந்துட்டான். ஏன்னா எந்த தப்புமே செய்யலை, அவன் நல்லா தான் படித்து நல்ல பையனாக இருக்கிறான். அந்த ஊர்லேயே ஒரு பெரிய மனிதர் இருந்திருக்கிறார். அவரை போய் காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா நான் எந்த தப்பும் செய்யலை, எங்கள் அப்பாவும் எந்த தப்பும் செய்யலை, எங்கள் 4வது தலைமுறை யாரோ ஒரு ஆள் பூசணிக்காவை திருடி சாம்பாரை வச்சு சாப்பிட்ருக்காரு. ஆனால் இந்த பூசணிக்காய் எங்களை லண்டன் வரைக்கும் துரத்திட்டு வருதுயா. ஏர்போர்ட்டில் வச்சு ஒருத்தங்க கேட்குற, என்ன பூசணிக்காய் தம்பி நல்லா இருக்கீங்களா, அவமானமாக இருக்குதுயா, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கியா, எப்படியாவது இதுலேருந்து நாங்கள் வெளியில் வரணும், என்னையா செய்ய, எங்கே போனாலும் இந்த முத்திரையை குத்திக்கிட்டே இருக்காங்கய்யா, மனசே ரொம்ப வலிக்குது, ஏதாவது ஒரு வழி காட்டுங்க அவர் சொன்னார். இப்போ நீங்கள் பணக்காரங்களா இருக்கிறீங்களா தம்பி, அதை விட நல்ல பணக்காரங்களா இருக்கும், என் வசதியாக தான் இருக்கும். ஒரு 10 பேருக்கு உங்களால் சாப்பாடு போட முடியுமா? 10 பேருக்கு என்னையா, ஒரு 50 பேருக்கு கூட சாப்பாடு போடுறேன். சரி, நாளையிலேருந்து ஒரு மத்தியான சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, அனாதைகளுக்கு, வர்றவங்களுக்கு போடு. சரி, மறுநாள் எழுதி வச்சுட்டான். யார் யார் பசியோடு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இலவசமாக சாப்பாடு போடப்படும். எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரன், எத்த வீட்டுக்காரன், ஆனால் ஓசியில் சாப்பாடு போடுறாங்களா, சாப்பிடுவோன்ட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 4 நாள் தாங்க ஆயிருக்கு, 4 நாள் தான். இப்போ சொல்லியிருக்காங்க, அந்த டியூஷன் டீச்சர் வீடா டெய்லி சோறு போடுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு எதுக்க இருக்கு? இந்த பிள்ளையார் கோயிலாங்க தினம் சோறு போடுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு 4 வீடு தள்ளி தானே அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த சைக்கிள் கடை தானே, அந்த டெய்லி சோறு போடுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த சைக்கிள் கடை இருக்கு. 4 தலைமுறையா பூசணிக்காய் திருடிய வீடு 4 நாளில் என்னவாக மாறியது? சோறு போடுற வீடாக மாறியது. இதுதான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த கதை. எப்படி? தவறு நடந்து போச்சு, தெரியாம ஒரு குற்றம் ஆயிடுச்சு. இப்ப இதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு செய்யக்கூடாது. நன்மைகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக தீமைகளை குறைக்க முடியும் என்பதுதான் மனித வாழ்க்கையின் அழகான ஒரு அடையாளம். சின்ன சின்ன தப்பு செஞ்சு ஒரு உயரத்துக்கு வந்தாச்சு. உயரத்துக்கு வந்ததுக்கு பிறகாவது நன்மைகளை அதிகப்படுத்திக்கிட்டே போய் அந்த தீமையை அழிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமே தவிர, தீமையை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமையை செய்து கொண்டே போனோம் என்றால் பாவத்தின் கணக்கு தான் அதிகரிக்குமே தவிர புண்ணியம் குறைந்து போகும். இப்போ நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் கூட நம்மளை தான் சுத்திட்டு வரும். அப்போ அதையும் குறைக்கணும்னா புண்ணியத்தை நம்ம சேர்க்கணும். முன்னோர்கள் செஞ்ச சொத்து நம்மளுக்கு வருதுல்ல, எங்கள் பாட்டையா சொத்து, எங்கள் தாத்தா சொத்து, அதை மட்டும் வாங்குறோம்ல, அப்போ அவர் செஞ்ச பாவமும் நம்மளுக்கு தானே வரும். சில நல்லது நடக்கவும் சொல்லும்ல, எங்கள் முன்னோர்கள் யாரோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காங்கங்க, அதனால தான் எனக்கு நல்லது நடந்தது சொல்கிறோம்ல. அப்போ நமக்கு ஒரு கெட்டது நடக்கும்போது அவங்க செஞ்ச பாவமும் நம்மக்கிட்ட வருங்கிறதை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து வெளியேறுவதற்கு இன்னும் புண்ணிய கணக்கை அதிகரித்து கொண்டே போக வேண்டும். இப்போ நமக்கு ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமானால் இன்னும் இறையருள் வேற ஏதோ தீர்மானித்திருக்கிறது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். பிரம்மா சந்தைக்கு போயிட்டு வர்றாங்க, 4 பசங்க ஓடியாடுறாங்க, அம்மா வந்துட்டாங்கன்னு ஓடியாடுறாங்க, குட்டி குட்டி பசங்களா. அம்மா பூசணிக்காய், சொரக்காய், புடலங்காய், தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. மூத்த பையன் தலையில் பூசணிக்காய் வச்சிடறாங்க, 2வது பையன்கிட்ட சொரக்காவை கொடுக்குறாங்க, 3வது பையன்கிட்ட தேங்காய், 4வது குட்டி பையன்கிட்ட எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. ஏன்? அம்மாவுக்கு தெரியும் தன் பிள்ளைகளில் எந்த பிள்ளையால் எந்த சுமையை தாங்க முடியும் என்பது அம்மாவுக்கு தெரியும். நீங்கள் இன்னைக்கு மனசு நிறைய ஏதோ ஒரு சோகத்தையோ, ஏதோ ஒரு துயரத்தையோ, ஏதோ ஒரு சுமையவோ தாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களால் தாங்க முடியாத சுமையை உங்கள் இறைவன் கண்டிப்பாக தரமாட்டான். உங்களால் தாங்க முடியும்னு நம்பி தர்றான். தாங்க முடியாத போது அவன் இறக்கி வச்சிருவான். அவன் நிச்சயமாக இறக்கி வைப்பான் என்று நம்புங்க. அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நடத்தினீர்கள் என்றால் வாழ்க்கை அழகானதாக இருக்கும், மனம் பக்குவப்பட்டதாக இருக்கும். இப்போ நாளைக்கே ஊருக்கு போகிறீங்க, இங்கேருந்து மெட்ராஸுக்கோ பெங்களூருக்கோ போகிறீங்க, பஸ்ஸில் ஏறி உட்காடுறீங்க. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே டிரைவர் பேர் என்ன, அவர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறாரா, கரெக்டாக ஓட்டுவாரா, இது வரைக்கும் எத்தனை ட்ராவல் ஒழுங்காக பண்ணியிருக்காரு, யாராவது கேட்டிருக்கீங்களா? யாராச்சும் கேட்டிருக்கோமா? ட்ரெயினில் ஏறி உட்காடுறோம், செகண்ட் ஏசி, படுத்து நம்ம மாட்டுக்கு தூங்கிடுறோம். காலையில் எக்மோர் வந்தவொடனே எக்மோர் வந்துருச்சா அப்படிங்கிறோம். டிரைவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்துருக்கோமா? ஏன்? அவர் கரெக்டாக தான் கொண்டு போவார். நான் உங்கள் தாய்மாமா மகனா, அவர் எங்கள் தாய்மாமா மகன் தான் இந்த ட்ரெயினை ஓட்டுறாரு, என்னை பத்திரமா கொண்டு போய் இறக்கிடுவார்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறோம், பைலட் யாருன்னே தெரியாது, ஏர் ஹோஸ்டஸை மட்டும் பார்த்து சாக்லேட்டுன்னு டீயுமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைலட் எப்படி ஓட்டுவார், அவர் எத்தனை வருடம் அனுபவம் உள்ளவர், அவர் கருப்பா சவப்பா எதுவுமே தெரியாதுல்ல. ஆனால் எந்த நம்பிக்கையில் போய் உட்காடுறோம்? அவங்க இதை சரியாக தாங்க கொண்டு போவாங்க. இந்த வாகனத்தில் அவங்க நல்ல அனுபவம் உள்ளவர்கள் நம்மளை பத்திரமா கொண்டு போய் விடுவாங்க.
வாகன பயணத்தை வழி நடத்துகிறவரே நம்மை சரியாக கொண்டு போவார் என்று நம்புகிற போது, இந்த வாழ்க்கை பயணத்தை வழி நடத்துகிறவர் யார்? இறைவன். அவர் சரியாகத்தான் நம்மை வழி நடத்துவார் என்று ஏன் நம்ப மறுக்கிறோம்? அந்த நம்பிக்கையின்மைதான் இந்த மனதை போட்டு குடைஞ்சிக்கிட்டே இருக்குது, குழப்பிக்கிட்டே இருக்குது. அந்த மன குழப்பத்தை, மன சிக்கலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு எல்லாமே என்னுடைய இறைவன் தான் வழி நடத்துகிறான். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று பழியை தூக்கி அவன்கிட்ட போட்டுட்டு நல்ல சிந்தனையோட, நல்ல மனசோட, நல்ல சொற்களை பேசி நல்ல செயல்களை மட்டுமே அதிகரித்து கொண்டே வந்தால் இந்த மனம் பக்குவப்படும், இந்த மனம் அமைதியாகும், இந்த மனம் விசாலமடையும். இந்த மனம் போல் நம்ம வாழ்க்கை ஆனந்தத்தை போய் அடையும் என்பதுதான் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய செய்தி. உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம். உள்ளம்தான் பெரிய கோயில், நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம்னு சொன்னாங்க இல்லையா? இந்த இதயத்தில் தான் இறைவன் இருக்கிறான். கொஞ்சம் குப்பையாக இருந்தால் கூட அவனை நீங்கள் முழுமையாக நம்பும் போது அவன் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்குவான். நம்ம பிள்ளை தனி வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் வேலை பார்க்குற பையங்க பொண்ணுங்க தனி வீடு எடுத்து சென்னையில் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம், வீடு குப்பையாக இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? நம்ம என்ன செய்வோம்? சீ, குப்பையாக வச்சுருக்கான், இவன் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா சொல்லுவான். பாவம், பிள்ளைக்கு எம்பிட்டு வேலை, வீடு எப்படி வச்சிருக்கு, சுத்தப்படுத்திட்டு போய் உட்காந்துக்குவோம்ல. அது மாதிரி நம்ம மனசின் எண்ணங்கள் நல்லா இருந்தால் போதும். சின்ன சின்ன குப்பை இருந்தால் கூட நம்மை படைத்த இறைவன் அதை சுத்தப்படுத்தி கொண்டு நமக்குள் முழுமையாக வந்து அமர்ந்து கொள்வான். நம்முடைய நல்ல செயல்களுக்கெல்லாம் அவன் துணை இருப்பான். என்றைக்கும் நம் வீட்டில் அமர்ந்து நம்மோடு நம்மை வழி நடத்துவான் என்று சொல்லி அப்பா பற்றி சொல்லணுமா? அப்பா பற்றி கவிதை திடீர்னு கேட்டால் நான் எப்படி சொல்கிறது? இன்னொன்று, அப்பா பற்றி பேசினாலே அது ஒரு சென்டிமெண்ட் ஆகி அழுகையாக வர வந்துடும். அதனால் இன்னொரு தடவை உறவுகள் குறித்து ஒரு தலைப்பு கொடுத்து உறவுகள் பற்றி மட்டுமே பேசுவோம். நம்ம எல்லாருக்கும் அப்பாவாகிய இறைவனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அதனால் அதுதான் கவிதை. எல்லாருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய இறைவன் நம்ம எல்லோரையும் நல்லபடியாக வழி நடத்துவான் என்கின்ற ஒரு எண்ணத்தை நம்ம ஆழமாக பதிவு செய்து கொண்டால், நம்ம மனசு சரியாக இருந்தால் இந்த மனம் போல் வாழ்க்கை அழகாக, உற்சாகமாக, உயரமாக மாறும் என்று சொல்லி இந்த ஆனந்தத்தில், ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்ற நிகழ்வுக்கு வந்து மனம் போல வாழ்வு என்கிற இந்த தலைப்பின் சொற்பொழிவை கேட்ட உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் மனம் போல மகிழ்ந்து, சிறந்து, மணந்து, எல்லாருக்கும் நல்ல ஒரு செயல்கள் செய்து உங்கள் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும், அழியாத செல்வமும், நல்ல நிம்மதியும், தீராத ஒற்றுமையும், குடும்பத்தில் நல்ல சூழலும், தொழில் முன்னேற்றமும், எப்பையும் எதையும் நல்லதாகவே பார்க்கக்கூடிய ஒரு மனசூழலையும் அந்த இறைவன் தர வேண்டும் என்று உங்களுக்காக என்னுடைய பிரார்த்தனை மலர்களை இறைவனின் பாதக்கமலங்களில் வைத்து இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.